वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन। वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने। पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीज्जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन। வேம்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நம எண்ணலாம் கடமை அது சுமந்தார் கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீல் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவா மகா ஆதிசேஷனாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 55வது நாமாவளியினுடைய அனுபவம். விஸ்வதீர்த்தாகஹாரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் விஸ்வ தீர்த்தாகஹாரி என்பது. விஸ்வ தீர்த்த அகஹாரி. விஸ்வ அப்படின்னா விஸ்வம்னு சொல்லக்கூடிய எல்லா பிரபஞ்சங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா லோகங்களிலும் இருந்து, தீர்த்தம்னா அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள், அகம் அப்படின்றது பாபம், ஹாரி அப்படின்னா ஹரிப்பவன், அழிப்பவன், போக்கடிப்பவன், இல்லாமல் பண்ணுபவன் அர்த்தம். இந்த விஸ்வம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களிலே உள்ள அத்தனை புண்ணிய தீர்த்தங்களினுடைய பாபங்களையும் இல்லாமல் பண்ணுபவன், ஹரிப்பவன் அப்படின்றதா இந்த நாமாவுக்கு மேலோட்டமான அர்த்தம். இந்த நாமாவளி வாமன புராணத்தில் இருக்கிற ஸ்லோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமாவளி, அங்கிருந்து தொகுக்கப்பட்டது ஆதிசேஷனாலே. இந்த நாமாவளியின் மூலமாக சுவாமி புஷ்கரணியினுடைய மகிமை சொல்லப்படுகிறது. திருவேங்கட மலையினுடைய பிரபாவம்னு சொல்லக்கூடிய வெங்கடாச்சல மகாத்மியம், அந்த 12 புராணங்களிலே பெரும்பாலும் நிறைய பேசப்படுவதுன்னு பார்த்தா திருவேங்கடமுடையானுக்கு அடுத்தபடியா திருமலை, திருமலைக்கு அடுத்தபடியா சுவாமி புஷ்கரணி முதலான புண்ணிய தீர்த்தங்கள். அந்த புண்ணிய தீர்த்தங்களிலும் முக்தி பிரத தீர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய 7 தீர்த்தங்கள் ரொம்ப முக்கியமா பேசப்படும். அதுல எல்லாத்த காட்டிலும் சுவாமி புஷ்கரணிக்கு ஏற்றம் அதிகமானபடியினாலே அதை பத்தி பெரும்பாலும் நிறைய பிரஸ்தாவங்கள் வரும். அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய பக்திக்கு இணங்க சுவாமி புஷ்கரணியினிடத்திலே பெருமாள் தனக்குள்ள ஆசையை சபலமாக்கி கொள்ளும் பொருட்டு, அந்த தீர்த்தத்திடத்துல தனக்கு இருக்கிற பிரீத்தியை தெரிவிக்கும் பொருட்டு அந்த சுவாமி புஷ்கரணி கரையிலேயே பெருமாள் வாசம் பண்றான். சுவாமி புஷ்கரணியினுடைய வடக்கரையிலே வராக பெருமாளாகவும் தென்கரையிலே திருவேங்கடமுடையான் என்கிற ஸ்ரீனிவாசனாகவும் பெருமாள் அந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய ஆசையினாலே அதனுடைய தீரத்திலே கரையிலே வசிக்கிறான். அப்படி பெருமாள் திருவுள்ளத்துக்கே மிகவும் உகந்த, பெருமாளுக்கே மிகவும் பிடித்ததான அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய மகிமை பல இடங்களிலே பல விதமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதை கேட்கறச்ச திரும்ப திரும்ப சொன்ன விஷயமே வந்துட்டு இருக்கிறதேன்னு தோணும். ஆனாலும் அதனிடத்திலே பெருமாளுக்கு அத்தனை பிரீத்தி என்ற காரணத்தினாலே பலவிதமான நாமாக்களாக இந்த அஷ்டோத்தர சதநாமாவளியிலே கூட திருமணத்தாழ்வான் அதை தொகுக்கிறார். முதல்ல சுவாமி சரஸ் தட்டீஜுஷே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா அப்படின்ற இடத்துல சொன்னார். இப்போ இங்க சொல்றார். இன்னும் அடுத்த நாமாவளியிலும் அது சம்பந்தப்பட்டு வரப்போறது. திருவேங்கடமுடையானுடைய சகஸ்ரநாமமான வெங்கடேச சகஸ்ரநாமத்திலும் கூட சுவாமி சரஸ் தட்டாய நமஹா அப்படின்னுட்டு சுவாமி தீர்த்த கரையிலே, சுவாமி புஷ்கரணி கரையிலே வசிப்பவனே நமகான்னுட்டு அங்கேயும் ஒரு நாமாவளி உண்டு. இத்தனை முறை பிரியவர்கள் இதை சொல்றதுக்கு காரணம் பெருமாளுக்கு அதனிடத்திலே அத்தனை பிரீத்தி, பெருமாளுடைய பரிபூர்ணமான சாநித்தியமும் அனுகிரகமும் விசேஷ சக்தியும் அந்த சுவாமி புஷ்கரணிக்கு உண்டு என்பதை தெரிவித்து
அதன் மூலமாக இந்த திருவேங்கடமுடையாரிடத்திலும் திருமலையினிடத்திலும் எத்தனை மகாத்மியம், எத்தனை பக்தி, பிரதிபக்தி, விசுவாசம் நமக்கெல்லாம் உண்டோ அதே மகாத்மியம், அதே பிரதிபக்தி, அதே விசுவாசம் இந்த சுவாமி புஷ்கரணியினிடத்திலும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது பெருமாளுடைய திருவுள்ளம். என்னிடத்தில் மட்டும் பக்தி செலுத்தினால் போராது, என்னுடைய பூர்ண கடாட்சத்தை தன்னகத்தே பெற்றுக்கொண்டுள்ள சுவாமி புஷ்கரணியும் நீங்க எனக்கு சமானமா பாவிக்கணும். நான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலையை சாதாரண மலை என்று நினைத்து விடாதீர்கள், அந்த மலையும் நான் தான். ஆகையினாலே மலை என்ன, தீர்த்தம் என்ன, இதெல்லாம் நான் தான். என்னிடத்தில் போலவே சமானமான பிரதிபக்தி இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் பல மகான்களின் மூலமாக அந்த புஷ்கரணியினுடைய மகிமையை பல முறை நாம அனுபவிக்கிற பொருட்டு பல இடங்கள்ல சொல்லிட்டு வர்றார். அதுல சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே வசிக்கும் ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா அப்படின்றதா சுவாமி சரஸ் தட்டீஜுஷே ஸ்ரீவேங்கடேஷாய நமகான்ற இடத்துல பார்த்தோம். இங்கே சுவாமி புஷ்கரணிக்கு ஏன் இவ்வளவு மகிமை அப்படின்றத இங்க தெரிவிக்கிறார். ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கோ ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கோ அத்தனை மகாத்மியம், அவ்வளவு மதிப்பு, அத்தனை விசேஷம், மகிமை என்ன, எதற்காக அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அவை பண்றது. ஒரு புண்ணிய தீர்த்தமோ புண்ணிய கஷேத்திரமோ ரெண்டு விஷயங்களை பண்றது. அதனாலதான் தேடி தேடி புண்ணிய தீர்த்தங்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் யாத்திரை போறோம், போய் தீர்த்தம் ஆடுறோம். நம்ம எல்லாம் என்ன ரெண்டு அப்படின்னா, அனிஷ்ட நிவృத்தி. எதெல்லாம் நமக்கு கூடாதோ, எதெல்லாம் நம்மை அழித்து விடுகிறதோ, அப்படியே போட்டு அமைக்கிடுறதோ அதெல்லாம் நீக்கிடணும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், குறைகள், தோஷங்கள், அஞ்ஞானம், இந்த காமக்ரோதாதி பகவானிடத்திலே மனசை செலுத்த விடாமல் தடுக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளை விட்டு ஒழிஞ்சா நாம நன்னா இருப்போமோ, நமக்கு ஆத்ம க்ஷேமம் ஏற்படுமோ, நாம பெருமாளிடத்திலே ரொம்ப நெருங்கி அன்வயிச்சிருப்போமோ, அதையெல்லாம் ஒழிச்சுடணும். அது மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டது போல அனிஷ்ட நிவృத்தி, எதெல்லாம் நமக்கு இஷ்டம் இல்லையோ அதெல்லாம் இல்லாமல் ஒழித்து விட வேண்டும். இன்னொன்னு இஷ்ட பிராப்தி, நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் தர வேணும். நம்மிடத்திலே மூட்டை மூட்டையா குவிந்து குவியலாக கிடந்த பாபங்களை எல்லாம் அந்த புண்ணிய தீர்த்தமோ புண்ணிய கஷேத்திரமோ ஒழிச்சுடுறதோ அது அதனுடைய மகிமை, சந்தோஷம். இப்ப பாவம் இல்லாம தோஷம் இல்லாம பவித்திரமா ஆயிடுறோம். அது மட்டும் போருமா? நம்மை, நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை பெருமாளிடத்திலே மிகவும் நெருங்கியவர்களாக இருக்க பண்ணுகிற ஆத்ம குணங்கள் என்ன, நாம இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் என்ன, ஒரு ஐஸ்வர்யமோ, ஒரு குழந்தை செல்வமோ, ஒரு கல்யாண பாக்கியமோ, இல்ல நல்ல ஞானமோ, கைங்கரிய ஸ்ரீயோ, அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை, இந்த உடம்புல நாம இருந்துருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இதற்கு தேவையான நன்மைகள் எல்லாவற்றையும் கூட தர வேணும் புண்ணிய தீர்த்தமோ புண்ணிய ஸ்தலமோ. இந்த சரீரத்திலிருந்து நாம பிரிந்து எம்பெருமான் திருவடியை அடைவதாகிற மோட்சத்திற்கும் கூட அது வழிவகுக்க வேணும். அப்படி எதை பண்ணினா நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகான அந்த பரமபத பிராப்திக்கான வழி இதெல்லாம் கூட நமக்கு நல்ல விதத்திலே அமையுமோ அதையும் தரணும். ஆக அனிஷ்ட நிவృத்தி, இஷ்ட பிராப்தி ரெண்டுத்தையும் தர வேணும். சுவாமி புஷ்கரணி பெரிய தீர்த்தம், மகா புண்ணியமான தீர்த்தம் அப்படின்னு வர்ணிச்சாயிடுத்தோ, அதனாலதான் திருவேங்கடமுடையான் அதனிடத்திலே அத்தனை ஆசையோட அதனுடைய கரையில வசிக்கிறான்னு தெரிவிச்சாயிடுத்து ஏற்கனவே. அப்ப திரும்ப ஏங்க இந்த நாமா வருது அப்படின்னா, எதனால சுவாமி புஷ்கரணி வசந்தது அப்படின்னா, பொதுவா புண்ணிய தீர்த்தங்களுக்கு ரெண்டு தகுதி இருக்க வேணும். ஒன்னு அனிஷ்ட நிவృத்தி, இன்னொன்னு இஷ்ட பிராப்தி. அதுல இந்த விஸ்வ தீர்த்தாக ஹாரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னு சொல்லக்கூடிய நாமாவளியில சுவாமி புஷ்கரணி தீர்த்தமானது எப்படி அனிஷ்ட நிவృத்தி பண்றது, அதற்கு அந்த சக்தி எப்படி கிடைத்தது என்பதை வர்ணிக்கிறார். அகம் அப்படின்னா பாபம், ஹாரி அப்படின்னா ஹரிப்பவன் அப்படின்னு அர்த்தம், ஹரிப்பது இல்லாமல் பண்ணுவது. இந்த தீர்த்தத்துக்கு முதல் மகிமை என்ன அப்படின்னா, இது ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பதான ஐரம் மதியம் அப்படின்ற சரஸ் தீர்த்தம். பெருமாள் வைகுண்டத்தை கெச்சிட்டு இந்த மலைக்கு வந்து தங்கணும்னு திருவுள்ளப்பட்ட போது வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஒன்னொன்னையும் கருடன் கொண்டாந்து பெருமாளுடைய உகப்புக்காக இங்க பிரதிஷ்டை பண்றான். அப்போ ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்த கிரீடா பர்வதம் அப்படின்ற மலைய திருவேங்கட மலையா கொண்டு ஸ்தாபிதம் பண்ணினான்.
ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியதான ஐரம் மதியம் அப்படின்னு ஒரு சரஸ், ஒரு திருக்குளம், ஒரு தடாகம் உண்டு அங்க. அந்த சரசிலே பெருமாளும் பிராட்டியும் ஆனந்தமாக தீர்த்தமாடிக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் தீர்த்தத்தை வாரி எரித்துண்டு ஜலக்கிரீடை எல்லாம் பண்ணிண்டு அவ ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ரொம்ப திருவுள்ளம் அந்த தீர்த்தத்திலே. இப்ப இந்த மலைக்கும் ரமயா ரமமானாய என்று பிராட்டியோடு சேர்ந்து வசிக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே பெருமாள் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வரார். அப்படின்னா பிராட்டியோடு ஆனந்தமாக இருப்பதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் கூட இந்த மலையிலே இருக்க வேணும் என்கிற திருவுள்ளத்திலே பெருமாளுக்கு எந்த கைங்கரியத்தை, என்ன கைங்கரியங்களை எல்லாம் எப்போ எப்படி எப்படியெல்லாம் பண்ணா நன்னா இருக்கும் அப்படின்றதே அவ ரத்தத்துல ஊறி போனது நித்தியசூரிகளுக்கு. பெருமாள் வாயை திறந்து சொல்லி இவா பண்றான்றதே வேற. இத பண்ணும், எனக்கு இது வேணும்னு பெருமாள் சொல்லிட்டேன்னா அவ பண்ணிதான் ஆனும், மறுபேச்சு இல்லை. அது பெருமாள் சொல்லி பண்றதுன்றது அவசியம் பண்ண வேண்டியது, அதுல ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அவர் சொல்வதற்கு முன்னாலே அவர் திருவுள்ளத்திலே என்ன ஓடுகிறது அப்படின்னு அவர் நினைக்கிறத பண்றதுன்றது இன்னும் ஒரு படி மேல நித்தியசூரிகள். அதற்கும் பல படி மேல பெருமாளுக்கு எந்த சமயத்திலே எந்த இடத்திலே எப்பேற்பட்ட கைங்கரியங்கள் பண்ணினா பெருமாள் சந்தோஷப்படுவார், ஆனந்தப்படுவார், பெருமாள் திருவுள்ளம் உகக்கும் என்பது இவர்களுக்கே தெரியும். அத்தனை தூரம் பெருமாளுடைய மனசுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எப்படி பண்ணலாம், எங்க பண்ணலாம், என்ன பண்ணலாம்ன்றதெல்லாம் இவாளுக்கு அப்படியே பதிஞ்சு போயிருக்கும் இவளுடைய ஸ்வரூபத்திலே, இவளுடைய மனசுல. அந்த அளவுக்கு கைங்கரியமே மூச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவா இவா. ஆகையினால பெருமாள் பிராட்டிக்கு உற்சாகம் ஊட்டுவதான அந்த ஐரம் மதிய சரச கொண்டு இங்கு தீர்த்தமா ஸ்தாபித்தார். வைகுண்டத்துக்கு வெளியில விரஜா நதி ஓடுறதே, அந்த நதியும் கூட பெருமாள் திருவடி கீழே ஓடுறது. அந்த விரஜா நதியினுடைய தீர்த்தம் வந்து இந்த சுவாமி புஷ்கரணியில சேர்றதுன்னு பார்த்தோம். ஆக வைகுண்டத்திலே இருப்பதான ஒரு நதியும் ஒரு சரசும் இங்க சுவாமி புஷ்கரணியாக இருக்கின்றன அப்படின்றது அதனுடைய மகிமை. அதனால அதனுடைய கரையில பெருமாள் வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வராக பெருமாள் இடத்துல அனுமதி வாங்கிட்டு அங்க வந்து தங்கியிருக்கார் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடினா தீர்த்தமாடுறவாளுடைய பாப்பங்களை போக்குகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுவும் ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு இருக்க வேண்டிய லட்சணம். அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினவாளுடைய பாப்பங்கள் போறதில்லாம அவளுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது. முக்தி பிரத தீர்த்தங்களிலே ஒன்றுன்னு சொல்லப்பட்டதனால மோட்சமும் கிடைக்கிறதுன்றது அடுத்தபடி, இன்னொரு படி மேலான ஏற்றம். இப்போ தீர்த்தமாடுறவனுடைய பாப்பத்தை ஒழிக்கிறதுன்றது எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் பொதுவான அம்சம்தானே. மத்த எல்லா புண்ணிய தீர்த்தங்களை ஒப்பிடும் போது சுவாமி புஷ்கரணி எப்படி அதோட மேல நிக்கிறது, வசந்து நிக்கிறது அப்படின்னு பார்த்தா விஸ்வ தீர்த்த அகஹாரி. பிரம்மாண்டத்தில் உள்ள மற்ற தீர்த்தங்களினுடைய பாவத்தை கூட போக்குகிற அளவுக்கு புண்ணியம் மிகுந்த தீர்த்தம் இது. லோகத்திலே இருக்கிற அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் எவன் தீர்த்தமாடுறானோ அவனுடைய பாவத்தை போகிறது. இப்ப அந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாமே சேர்ந்து வந்து இதுல தீர்த்தமாடி பாவத்தை போக்கிக் கொள்கிறது என்றால் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இது மேற்பட்ட தீர்த்தமாக, எம்பெருமான் எப்படி எல்லா தேவதைகளுக்கும் மேல பரதேவத்தைன்னு இருக்கானோ விசேஷமா, அந்த மாதிரி தீர்த்தங்களுக்கெல்லாம் கூட இது வசந்த தீர்த்தமாக சுவாமியாக விளங்குறதுன்றது இதனுடைய மகிமை. அது மற்ற லோகங்கள்ல இருக்கிற எல்லா புண்ணிய தீர்த்தங்களுடைய பாப்பங்களையும் எப்படி ஹரிக்கிறது அப்படின்னு அழிக்கிறதுன்னுட்டு இங்க தெரிவிக்கிறார். திருவேங்கடமுடையான் இடத்திலே சரஸ்வதி நதியானவள் தபஸ் பண்ணி ஒரு பிரார்த்தனை வச்சா. இவ தபஸ் பண்ணினா பெருமாள் வந்தார். சரஸ்வதி பெருமாள் இடத்துல தன்னுடைய வரம் என்ன வேணும், தனக்கு என்ன பிரார்த்தனைன்ற கோரிக்கையை வைக்கிறா. லோகத்திலே ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. கங்கைன்னு சொல்லக்கூடிய தீர்த்தமானது உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்கிற பெருமையை பெற்றது. யமுனை நதியிலே நீ தீர்த்தமாடி இருக்கிறாய், வாய் கொப்பளித்திருக்கிறாய், சாட்டு இருக்க. அதனால உன்னுடைய உள் சம்பந்தம் வெளி சம்பந்தம் ரெண்டையும் பெற்று மகிமை பெற்றது யமுனா தீர்த்தம். இப்படி ஒரு தீர்த்தத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. காவிரியோ உன்னை ரெண்டு பக்கமும் வருடி உன்னை தழுவி செல்லக்கூடிய தீர்த்தம் என்கிற ஏற்றத்தை பெற்றது. அந்த மாதிரி எனக்கு எந்த பவித்திரமான ஒரு ஏற்றமும் இல்லையேன்னுட்டு மற்ற நதிகள்லாம் என்ன பரிகாசம் பண்றா அப்படின்னுட்டு சரஸ்வதி நதியானவள் அழுதாளாம் பெருமாள் இடத்துல. அப்ப பெருமாள் கவலைப்படாத, உனக்கும் அந்த நதிகளைப் போல என்னுடைய சம்பந்தத்தை ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்போது உன்னை வந்து ஒரு ஏளனமா பரிகாசம் பண்ணித்தோ மற்ற நதிகள்லாம் அதற்கு சமானமா நீ இருந்தா போராது, இத்தனை அவமானப்பட்டுட்ட. அதனால அந்த நதிகளுக்கெல்லாம் கூட நீ மேலான புண்ணிய தீர்த்தமாக விளங்க வேணும் என்கிற காரணத்தினாலே
எல்லா நதிகளுக்கும் உன்னை சுவாமியா கொடுறேன் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம் பத்தினான், வாயை திறந்து சொன்னான் பெருமாள் அவரிடத்துல. தீர்த்தானாம் சுவாமினியதா, எல்லா தீர்த்தங்களுக்கும் நீ சுவாமினியாக. சுவாமி அப்படின்னா புருஷால சொல்லக்கூடிய பதம், சுவாமினி அப்படின்றது ஸ்திரீகளை சொல்லக்கூடிய பதம். பிராட்டி தான் நமக்கு எல்லாம் சுவாமினி, அலர்மேல் மங்கை. அதனாலே சர்வ தீர்த்தங்களுக்கும் சுவாமினியாக நீ விளங்க கடவாயின்னுட்டு பெருமாளுடைய வாக்கியம் அது. எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமியானபடியினாலே சுவாமி புஷ்கரணின்றது ஒரு அர்த்தம். எல்லோருக்கும் சுவாமியான திருவேங்கடமுடையானுடைய புஷ்கரணி என்கிற ரீதியிலே சுவாமியினுடைய புஷ்கரணி என்பதால் சுவாமி புஷ்கரணி என்றது இன்னொரு அர்த்தம். மூணாவது விசேஷமான அர்த்தம், இதிலே யார் தீர்த்தமாடுகிறாளோ அவளை சுவாமியாக்கக்கூடிய தீர்த்தம். எவன் இதிலே தீர்த்தமாடுறானோ அவனுக்கு சுவாமித்துவத்தை பிரசாதிக்கக்கூடிய தீர்த்தம் என்கிற பொருள் கொண்டு சுவாமி புஷ்கரணி என்றது மூணாவது அர்த்தம். சுவாமித்துவம் அப்படின்னா என்ன? யாருக்கும் அடிமையாக இல்லாமல் தான் முதலாளியாக இருப்பது. இப்ப லோகத்திலே நாம இங்க வேலை பண்றோம், அங்க வேலை பண்றோம், இல்ல தொழில் பண்றவாளா இருந்தாலும் வாடிக்கையாளர்களுக்கு அவளுக்கு பயந்து கட்டுப்பட்டு அவளுக்கு இறங்கி வேலை பண்ண வேண்டியிருக்கு. அப்படி லோகத்துல ஒருவருக்கு ஏதோ ஒரு விதத்திலே அடிமையா இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஆச்சாரியனிடத்திலே அடிமையாக இருப்பது, தாய் தகப்பனாரிடத்திலே அடிமையா இருப்பது, சுவாமியினிடத்துல பெருமாளிடத்துல தாயாரிடத்துல அடிமையா இருப்பதெல்லாம் நம்முடைய ஸ்வரூபம். அது நமக்கு உகப்பு, நம்முடைய ஸ்வரூபம், நமக்கு அழகு. அது ஆச்சாரியன், தாய் தகப்பனார், பெரியவா, பெருமாள், தாயார் இவாளிடத்திலே நாம் கட்டுப்படவில்லை, அடிமையாக இருக்கவில்லை அப்படின்னாதான் அசிங்கம். அவளிடத்துல அடிமையா இருக்கிறதுன்றது நமக்கு பெருமை, கௌரவம். அப்படி இருந்தா நாம நல்ல கதிக்கு போவோம். இவாளை தவிர யாரிடத்திலையும் அடிமையா இருக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய பாபங்கள் நம்ம அப்படி வைக்கிறதா, பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, யாருக்கோ எதுக்கோ காரணத்துக்காக அடிமையா இருந்துட்டு இருக்கோம், யாருக்கோ பயந்து நடக்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கையில, குறிப்பா உத்தியோகத்திலே. வாசிக்கிறச்ச நாமெல்லாம் ஆசிரியர்களுக்கு பயந்தோம்னா கூட அங்க ஞான சம்பாதனம் நடக்கிறது, அதனால பரவாயில்ல. ஆனா காரணமே இல்லாம எங்கெங்கயோ யார் யாருக்கோ பயப்படுறமே, எதனால அப்படின்னா எல்லாம் நம்முடைய கர்மா. அப்போ ஒருத்தனை சுவாமியாக்க விடாம தடுக்கிறது அவனுடைய கர்மா. அப்போ அந்த தீர்த்தத்துல எவன் ஒருத்தன் சுவாமி தீர்த்தம் ஆடுறானோ அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் அழிந்து விட்டு அவனுக்கு தேவையான நல்ல பலன்கள்லாம் கிடைத்தா விட்டு அவன் சரீரத்தை விட்டு மரணம் எய்துகிற காலத்திலே அவனை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்பி வைத்து அங்கே அவன் யாருக்கும் அடிமை அல்ல, எம்பெருமானுக்கு சமானமான ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடையவனா பெருமாளிடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் தான் சுவாமி எல்லோருக்கும். பெருமாள், தாயார், நித்தியசூரிகள், அங்க இருக்கக்கூடிய முக்தாத்மாக்கள் இவா எல்லாரையும் அனுபவித்துக் கொண்டு பெருமாள் பிராட்டிக்கு விசேஷமா கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் பயந்து நடுங்கி அடிமையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லாமல் நிம்மதியான வாழ்வு வாழ்கிறானே, அதுதான் சுவாமித்துவம் அப்படின்னு இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம். அதனாலே இதுல தீர்த்தமாடுறவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னுட்டு சுவாமித்வ பிரதத்வாத் ச சுவாமி புஷ்கரிணி யதஹ, தீர்த்தமாடுறவனுக்கு சுவாமித்துவம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அளிப்பதனாலே சுவாமி புஷ்கரணி என்ற பெயர்னு 3 விதமான அர்த்தங்கள் இதற்கு பெருமாளே தன்னுடைய வாய் திறந்து சூட்டினர். அப்போ அந்த சரஸ்வதி நதியை என்ன சொன்னார் அப்படின்னா, நீ இங்க இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணின்ற தீர்த்தமா உன்னை மாத்துடுறேன். லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா தீர்த்தங்களும் வருஷத்துக்கு ஒரு நாள் உன்னிடத்துல தீர்த்தமாடும். அப்படி தீர்த்தமாடினா வருஷமெல்லாம் இந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல மக்கள் தீர்த்தமாடுறதுனால அவளுடைய பாப்பங்களை எல்லாம் இந்த புண்ணிய தீர்த்தங்கள் வாங்கி வச்சுக்கிறதோ இல்லையோ, அந்த பாப்பங்களை எல்லாம் உன்னிடத்திலே கழுவி கொண்டு போகும். அந்த பாப்பங்களை எல்லாம் உன்னிடத்திலே கரைத்து விட்டு போகும். லோகத்திலே இருப்பதான அத்தனை புண்ணிய தீர்த்தங்களினுடைய பாப்பத்தையும் அழித்து அவற்றை தூய்மையாக்குகிற சக்தியானது உனக்கு உண்டு. அதனால நீ எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமியாவாய் அப்படின்னுட்டு பெருமாள் சாதிக்கிறார். அந்த விசேஷ காலம் எது? மார்கழி மாசம் சுக்லபக்ஷம் துவாதசி அன்று அருணோதய காலம். அதாவது சூரிய உதயத்திற்கு முந்தின 6 நாழிகை, பிந்தின 6 நாழிகை, அந்த 12 நாழிகை காலம் லோகத்திலே இருக்கக்கூடியதான அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் இதிலே தீர்த்தமாடி தங்களுடைய பாபத்தை தொலைத்துவிட்டு மீண்டும் தூய்மையாகி போகும். அந்த சமயத்துல அதுல தீர்த்தமாடுறவனுக்கு லோகத்திலே மட்டுமல்ல எல்லா லோகங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலன் கிடைக்கும். சத்தியமாக அவனுடைய பாபங்கள் மொத்தம், அவனுடைய அகங்கள் மொத்தம் ஹரிக்கப்பட்டு அவனுக்கு மோட்சமானது கிட்டும். இதை
ஜனகருக்கு சதானந்தர்னு சொல்லக்கூடிய ப்ருகஸ்பதி உபதேசம் பண்ணினத வாமன புராணத்துல சொன்ன விஷயத்த பின்னாடி பல பேர் பலருக்கு அங்கங்க உபதேசமா சொல்லியிருக்கா. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, மார்க்கண்டேய மகரிஷியானவர் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினார். அவருடைய தபஸுக்கு மகிழ்ந்து பிரம்மா வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். கேட்ட போது 3 லோகங்கள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு சொல்லக்கூடிய 3 லோகங்களிலே இருக்கக்கூடியதான எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு. அதற்கான சக்தியை எனக்கு கொடுக்கணும். அத்தனை லோகங்களுக்கும் போய் தீர்த்தமாடிட்டு வரக்கூடிய சக்தி, ஆற்றல் எனக்கு வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பிரம்மாவினிடத்திலே மார்க்கண்டேயர். பிரம்மா சொன்னா, அதெல்லாம் யாராலேயும் முடியாத காரியம். நான் ஒண்ணு பண்றேன். எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலன் உனக்கு கிடைக்க வேணும்னா அதுக்கு வேணா என்னால வழி சொல்ல முடியும். ஆனா எல்லா லோகங்களுக்கும் போய் உன்னை தீர்த்தமாட வைக்கக்கூடிய அளவுக்கான சக்தி, அத்தனை ஆயுச உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. அதனால திருவேங்கட மலையிலே சுவாமி புஷ்கரணியிலே மார்கழி மாசம் சுக்லபக்ஷ துவாதசியில் அருணோதய காலத்திலே போய் தீர்த்தமாடினியானா எல்லா லோகங்களிலும் தீர்த்தமாடின பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரம்மாவும் சொன்னான். இதை ஏன் சொன்னதுன்னா, ஜனகர் சதானந்தருக்கு சொன்னார். அதே மாதிரி வாமதேவர் உபதேசம் பண்ணினார் ஒரு இடத்துல கங்கை கரையில. கருடன் வாமதேவருக்கு உபதேசம் பண்ணினான். இப்போ பிரம்மாவானவன் மார்க்கண்டேயருக்கு உபதேசம் பண்றான். இப்படி பெரிய மகான்கள் பலருக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நான பலத்தை வாங்க வேண்டும் என்கிற ஆசை. அதெல்லாம் ரிஷிகளா இருக்கக்கூடியவா, இல்ல பிரம்மா போல தேவதைகளா இருக்கக்கூடியவா, இல்ல கருடன் போல நித்தியசூரிகளா இருக்கக்கூடியவா எல்லாம் பல முறை உபதேசிச்சிருக்கா. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த சுவாமி புஷ்கரணி. அதனால பிரம்மா சொன்னபடி மார்க்கண்டேயரும் அப்படியே பண்ணி சுவாமி புஷ்கரணியில போய் தீர்த்தமாடி தொடர்ந்து ஒரு 3 வைகுண்ட துவாதசி அன்னைக்கு 3 வருஷம் மலையில தங்கியிருந்து 3 முறை தீர்த்தமாடி எல்லா பாவங்களும் நீங்க பெற்று ரொம்ப நாள் மலையில வசிச்சுட்டு இருந்து சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடின பலனாலே திருவேங்கடமுடையான் திருவடிகளை அடைந்தார் அப்படின்றதா வெங்கடாச்சல மகாத்மியம் தெரிவிக்கிறது. அவருக்கு ஒரு முறை தீர்த்தமாடினா அந்த ஆனந்தம் போறல, அதனால 3 முறை தீர்த்தமாடினார் 3 வருஷம். அதை கொண்டு 3 வருஷம் தொடர்ந்து தீர்த்தமாடினாதான் மோட்சம் அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த விஷயம் மார்க்கண்டேய புராணம், வராக புராணம், வாமன புராணம், இப்படி பல புராணங்களிலே பிரசித்தமா தெரிவிக்கப்பட்டது இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய மகிமை என்பது. பிரம்மா சொல்றான், சுமஹதி புண்ணியா பாப விநாசினி சுவாமி புஷ்கரணி நாம சரசி சர்வ காமதா. நல்ல மகத்துவம் வாய்ந்த தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம், தீர்த்தமாடுறவனுடைய பாப்பத்தை நாசம் பண்ணக்கூடிய தீர்த்தம். இதற்கு சுவாமி புஷ்கரணி என்று பெயர். இது ஒரு குளம் வடிவிலே சரசாக இருக்கக்கூடியது, தடாகமாக இருக்கக்கூடியது. சர்வ காமதா, எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் அவை நியாயமானவைகளாக இருந்தால் அதை நிறைவேற்றி வைக்கக்கூடியது. திரைலோக்கிய விற்த்தினாம் பிரம்ம தீர்த்தானாம் சுவாமினிஹி சகா. எம்பெருமானாலேயே 3 லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களுக்கும் நீ சுவாமினியாக திகழ்வாய் என்று வரம் பெற்ற தீர்த்தம். மாசேது மார்கசீர்ஷாக்கியே துவாதசியாம் பூர்வ பக்ஷகே அருணோதய வேலாயாம் த்ரிஷு லேகேஷு விஸ்ருதாக. மாதங்களிலே மார்கழி மாதத்திலே துவாதசி திதியிலே பூர்வ பட்சம்னு சொல்லக்கூடிய சுக்லபக்ஷத்திலே அருணோதய வேலையிலே 3 லோகங்களிலே இருக்கக்கூடிய பிரசித்தமான புண்ணிய தீர்த்தங்களும் வந்து இதிலே சங்கமிக்கும். அது எவ்வளவு அப்படின்னா, திரைகோட்டியாக அர்த்த கோட்டீச்ச, 3 லோகங்களிலே இருக்கக்கூடியதான 3.5 கோடி புண்ணிய தீர்த்தங்கள் அவையெல்லாம் வந்து இங்கு கலக்கும். சாநித்தியம் தத்திர குர்வந்தி சுவாமி புஷ்கரிணி ஜலே. அந்த 12 நாழிகை காலம் இந்த சுவாமி புஷ்கரணியிலே அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள், அதாவது 3 லோகத்திலே இருக்கக்கூடிய 3.5 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் சாநித்தியம் வகிக்கும், இங்கேயே ஸ்திரமா தங்கி இருக்கும். அதுல அந்த சமயத்துல தீர்த்தமாடினா எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு பிரம்மாவானவன் மார்க்கண்டேயருக்கு சொன்னான். மார்க்கண்டேய மகாபாக புவனத்ரய வாசினாம் தீர்த்தானாம் தத்திர கத்வாத்வம் சேவாபலம் அவாப்னுஹி சுவாமி புஷ்கரிணீத்யேன் நாமதேயம் ச தத்கிருதம் மார்க்கண்டேய சமஸ்தானாம் தீர்த்தானாம் சுவாமினீயதா. ஹே மார்க்கண்டேயா மகாஜானியே, 3 லோகங்களிலே வசிக்கக்கூடியதான தீர்த்தங்கள் எல்லாம் வந்து இந்த சமயத்துல இதுல சேர்றது அப்படின்னு சொன்னதுனால இந்த சுவாமி புஷ்கரணியில வந்து தீர்த்தமாட முடியாவிட்டாலும் பரவாயில்லை,
சுவாமி புஷ்கரிணி தியேயன்னு நாமதேயம் ச தத்கிருதம். இந்த சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய இதனுடைய பேரை தியானம் பண்ணினா கூட அந்த பலன் கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா மார்க்கண்டேயா? சமஸ்தானாம் தீர்த்தானாம் சுவாமினீயதா, எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான். முடிஞ்சா அன்னைக்கு தீர்த்தம் ஆடுறது, முடியலன்னா அந்த நேரத்துல சுவாமி புஷ்கரணி அப்படின்னு அதனுடைய பேரை சொல்லி அந்த தீர்த்தத்தை தியானம் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணினாலும் அதனுடைய பாப்பம் போகும். இத மார்க்கண்டேயர் அனுபவிக்கிறார். ஒரு மார்கழி மாச சுக்ல துவாதசி அன்னைக்கு கார்த்தால புராணம் சமயத்துக்கு போய் தீர்த்தம் ஆடணும்னு சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு சுவாமி புஷ்கரணி கரையில காத்துட்டு இருக்கார். அப்போ விசேஷமான ஒளி, அப்படியே சூரியனா வரா போல ஏதோ லைட் அப்படியே மின்றா போல அவர் கண்ணுக்கு தெரியறது. என்னன்னு பார்த்தா அவர் ஞானியானபடினாலே அவருடைய ஞான திருஷ்டிக்கு தெரியறது கங்கை யமுனை முதலான புண்ணிய நதிகள்லாம் கூட வரது. எல்லாம் வரிசை கட்டிண்டு மொத்தமா கோஷ்டியா வரது. வந்து அப்படியே இறங்கி தீர்த்தம் ஆடுறது. தீர்த்தத்துல இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி டல் அடிக்கிற மாதிரி ஒரு பழுப்பு நிறத்திலே இருந்த தேவதைகள்லாம் தீர்த்தம் ஆடிட்டு வெளியே வந்தா விட்டு நல்லா சுத்த சத்துவமா அன்னப்பறவை போல வெள்ளை வெள்ளைன்னு பால் நிறத்துல வர்றது வெளியில. அப்போ பிரம்மா சொன்ன விஷயத்தை புரிந்து கொண்டார். இது சுயமாவே புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னா ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடியது. ஆனா வரவன்லாம் அதுல தீர்த்தமாடி தன்னுடைய பாவத்தை தொலைச்சிட்டு போறானோ இல்லையா, அதெல்லாம் வாங்கி வச்சுண்டு கலங்களா போயிடுத்து, அழுக்கா போயிடுத்து. அதனால ஒளி மழுங்கி போயிடுத்து. இப்ப சுவாமி புஷ்கரணியில வந்து தீர்த்தமாடி அந்த பாவத்தை எல்லாம் கரைச்சுட்டபடியினால அந்த பாபங்களை எல்லாம் சுவாமி புஷ்கரணி தான் வாங்கி அழித்து விட்டது. அதை அழிப்பவன் யாருன்னா சுவாமி புஷ்கரணி கரையிலே வசிப்பவனான ஸ்ரீனிவாசன். இப்ப தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிட்டபடியினால வெள்ள வெள்ளேர்னு அப்படியே வந்து தும்பப்பூ போல பரிமளமா அப்படியே பிரகாசமா மின்னிண்டு ஜுவலிச்சுண்டு அந்த தேவதைகள்லாம் அதனுடைய சாணத்துக்கு போய் சேர்றதுதான். அப்படி தேவதைகள் எல்லாம் 12 நாழிகை தங்கி இருக்கக்கூடியதான அந்த உத்தம சமயத்திலே தீர்த்தமாடினா விசேஷம். இத கண்ணால பார்த்தார். பிரம்மா சொன்னார், அது கண்ணெதிர நடந்துடுத்து. ஆமா, பிரம்மா சொன்னது சத்தியம்தான் பார்த்துட்டார். அத்தனை சந்தோஷம் இவருக்கு. இந்த புண்ணிய நதிகளே இறங்கி தீர்த்தமாடுறச்ச நாமெல்லாம் எம்மாத்திரம் இறங்கி தீர்த்தமாடலாம். இப்ப 3 லோகங்களிலே இருக்கக்கூடிய 3.5 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் வந்திருக்கிறது. இந்த சமயத்துல தீர்த்தமாடினா நம்முடைய ஆசை நிறைவேறிடும்ன்றத மனசுல நினைச்சுட்டுதான் பிரம்மா சொன்னார். ஆகையினால இந்த ஒரு சமயத்திலே இதுல ஒரு முழுக்க போட்டோம்னா எல்லா தீர்த்தங்களில தீர்த்தமாடின பலனும் கிடைச்சிடும்னுட்டு அவர் தீர்த்தமாடுறார். அந்த அனுபவம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தபடினால அவர் கொஞ்ச காலம் அந்த மாதிரி அடிக்கடிக்கு தீர்த்தமாடணும்னு நினைச்சுண்டு தொடர்ந்து 3 வருஷ காலம் அங்க எழுந்தருளி இருந்து 3 முறை தீர்த்தமாடி இருக்காரு அப்படின்னு புராணமானது தெரிவிக்கிறது. இப்படி இந்த சுவாமி புஷ்கரணியானது வருஷத்துல ஒரு நாள் மகா மகிமையை அடைவதனால திருவேங்கடமுடையானுக்கு இந்த சுவாமி புஷ்கரணியிலே இந்த நாள்ல இந்த சமயத்துல தீர்த்தமாடுறதுன்னா பிடிக்கும். சுவாமி புஷ்கரணி எப்போதுமே சுவாமி புஷ்கரணி தானே. அது என்ன அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் தவிர மத்த எல்லா நாள்களிலும், அதாவது வருஷத்துல 365 நாள்ல எல்லா நாளும் திருமலையிலே இருப்பதான 66 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் இந்த சுவாமி புஷ்கரணியிலே வசிக்கும். அதுல தீர்த்தமாடினா எல்லா தீர்த்தத்திலையும் ஸ்நானமாடின பலன் கிடைக்கும். ஆனா அந்த வருஷத்துல ஒரு நாள் அந்த 12 நாழிகையில இந்த 66 கோடி தீர்த்தங்கள் இல்லாம இன்னும் கூடுதலா 3 லோகங்களில் இருக்கக்கூடிய 3.5 கோடி தீர்த்தமும் சேரும் அதோட. அது விசேஷம் அந்த சமயத்துக்கு. அதனால இன்னைக்கும் ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மறுநாளும் பிம்மால 4:30 மணிக்கு பெருமாளுடைய சக்கரத்தாழ்வார் சுதர்சனரும் திருவேங்கடமுடையானுடைய ஸ்ரீ சட்டாரி இவா 2 பேரையும் பல்லக்கில ஏழ பண்ணி திருவேங்கடமுடையானுடைய சன்னதி மாடு வீதி பிரதட்சிணமா வராக பெருமாள் சன்னதிக்குள்ளே நுழைந்து அங்கே வராக பெருமாள் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இடத்துல திருமஞ்சன வேதிக்கை போட்டு அந்த திருமஞ்சன வேதிக்கையில பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரியையும் சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருள பண்ணி அவா 2 பேருக்கு விசேஷமா உபனிஷத் பாராயணம் எல்லாம் பண்ணி ஆச்சரியமா திருமஞ்சனமானது நடந்து அப்புறம் சுவாமி புஷ்கரணிக்கு புண்ணியாகவாசனம் எல்லாம் பண்ணி பெருமாள் அதுல இறங்கி தீர்த்தவாரி கண்டிருப்பதற்கான யோக்கியத்தையை தரக்கூடிய விசேஷமான சம்ஸ்காரங்களை எல்லாம் கூட அந்த தீர்த்தத்துக்கு பண்ணி சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துக்கே ஹாரத்தி தூபம் தீபம் புஷ்பம் சமர்ப்பிக்கிறது, வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் அம்சம் பண்றது, ஆரத்தி பண்றதுன்னு சுவாமி புஷ்கரணிக்கே இந்த ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு மங்களவாத்தியம் முழங்க தோராயமா ஒரு 20,000 பக்தர்களுக்கு மேல ஒரே சமயத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லக்கூடிய அந்த கோவிந்த சப்தமானது மங்கள சப்தமானது விண்ணை பிளக்க திருவேங்கடமுடையானுடைய ஸ்ரீசட்டாரியும் சக்கரத்தாழ்வாரும் இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தவாரி கண்டருள்வா, சக்கரஸ்நானம் மூழ்கி எழுந்துப்பா. அந்த சமயத்திலே என்ன விசேஷம் ஆறுதுன்னா 66 கோடி தீர்த்தங்கள் 3 லோகங்களிலே இருக்கக்கூடிய 3.5 கோடி தீர்த்தங்கள்
சுதர்சனாழ்வான், திருவேங்கடமுடையான் இவாளோடெல்லாம் சேர்ந்து நாம தீர்த்தமாடக்கூடிய பாக்கியம் அந்த சமயத்துல தான் கிடைக்கிறது. அதனால மலையில வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கார்த்தால ஸ்வர்ண ரத்தம் உண்டு. ஸ்ரீனிவாசன் உபயநாச்சிமாரோட கூட சேர்ந்து மாட வீதிகள்ல ஸ்வர்ண ரத்தத்துல புறப்பாடு கண்டுருள்வர். அது வைகுண்ட ஏகாதசியினுடைய விசேஷமான உற்சவம். மறுநாள் துவாதசி அன்னைக்கு பின்னால இந்த சக்கர ஸ்நானம்னு சொல்லக்கூடிய தீர்த்தவாரி உற்சவம். இந்த 2 உற்சவம் தான் திருமலையில வைகுண்ட ஏகாதசிக்கு விசேஷமான உற்சவங்கள். முடிஞ்சா ஒரு முறையாவது வாழ்நாள்ல தீர்த்தமாடணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லோரும் தீர்த்தமாடணும், அந்த அனுபவத்தை பெற வேணும், எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேணும். குறிப்பா பெருமாளோட சுதர்சனாழ்வானோட சேர்ந்து தீர்த்தமாடக்கூடிய அந்த அனுபவமானது அந்த நாள்ல கிடைக்கணும் என்பதாக திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்படி விஸ்வத்தில் உள்ள எல்லா தீர்த்தங்களுடைய பாபங்களையும் இந்த சுவாமி புஷ்கரணி அழிக்கிறது அப்படின்னா அந்த சுவாமி புஷ்கரணிக்குத்தானே நமகான்னு சொல்லணும். ஆனா விஸ்வத்தில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களின் பாவங்களையும் போக்கடிக்கும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு சொன்னது எதனாலே? சரஸ்வதி நதிக்கு சுவாமி புஷ்கரணி என்கிற அந்தஸ்தை கொடுத்து உன்னிடத்திலே வந்து தீர்த்தமாடுறவாளுடைய பாவம் எல்லாம் போயிடும், உன்னிடத்திலே வந்து தீர்த்தமாடக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களுடைய பாவமும் போயிடும் அப்படின்னுட்டு அந்த நதிக்கு வர கொடுத்தது இந்த பெருமாள் தான். கொடுத்துட்டு அதுக்கான சக்தியை உனக்கு தரேன்னுட்டு அந்த சக்தியும் கொடுத்தார். அத்தனை புண்ணிய தீர்த்தங்களுடைய பாவத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி திருவேங்கடமுடையானாலே இந்த சுவாமி புஷ்கரணிக்கு பிரசாதிக்கப்பட்டதினாலே இத சுவாமி புஷ்கரணி பண்ணினாலும் அந்த சக்தியை கொடுத்து அனுகிரகித்த ஸ்ரீ வெங்கடேசன் தான் இதுக்கு காரணம், அவன் தான் பண்றான் அப்படின்ற காரணத்தினாலே ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னுட்டு எல்லா புண்ணிய தீர்த்தங்களினுடைய பாப்பத்தையும் அழிப்பவன் அப்படின்னுட்டு அவனுக்கு நமகான்னு திருவனந்தாழ்வான் காட்டி கொடுத்தார். இதுல நாம திருவேங்கடமுடையானுடைய பக்தர்களாக இன்னொரு விதமா ரசிக்கலாம். இதை எப்படின்னா, எப்படி அதுல தீர்த்தமாடுறவாளுடைய பாவம் எல்லாம் போறது, அவளுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படுறது, அவளுக்கு மோட்சமானது கிடைக்கிறது, எப்படி எல்லா புண்ணிய தீர்த்தங்களினுடைய பாவமும் கழுவப்படுறது அப்படின்னு இந்த 4 கேள்வியை கேட்டுண்டோமானா அதுக்கு பிரத்யட்சமா நம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பதில் என்னன்னா, எல்லோருடைய பாப்பங்களையும் அழிப்பதான எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தியாகிற சுதர்சனாழ்வான் சக்கரம், சுதர்சன சக்கரம் அது இறங்கி தீர்த்தமாடுறதுனால இந்த உலகங்களை எல்லாம் கூட பவித்திரமாக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளும் அந்த திருவடிகளிலே சாற்றப்பட்ட ஸ்ரீபாதுகைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீஷட்டாரியும் இறங்குறபடினால சக்கரத்தாழ்வார் பட்டு எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுகைகள் பட்டு அந்த ஸ்பரிசத்தினாலே அந்த ஸ்ரீபாத தீர்த்த சம்பந்தத்தினாலே அப்போ தீர்த்தமாடக்கூடிய மனுஷா புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாருடைய பாவங்களும் நீங்கப்பட்டு எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது, மோட்சம் கிடைக்கிறதுன்னு அனுபவிக்கலாம். இது பெருமாளிடத்திலே உள்ள பிரீத்தியினாலே ஒரு முகஸ்துதிக்காக அதிகப்படியா அதிசோக்தியா இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, அனுபவிக்கிறவாளுக்கு தெரியும். அதுதான் புராணமும் சொல்றது. இந்த சக்தியை கொடுத்தவன் திருவேங்கடமுடையான். அன்னைக்கு வரம் கொடுத்தது மட்டும் நிக்காம ஏதோ வரம் கொடுத்துட்டோம் அதுக்கு மேல சுவாமி புஷ்கரணி பார்த்துப்பான் அவளை அப்படி விட்டுடாம ஒரு வருஷமும் தான் சொன்ன நாள்ல தானே வந்து அதுல மூழ்கி அதை மெய்ப்பித்து காட்டுகிறான், நடத்தி காட்டுகிறான் பெருமாள். ஹே சுவாமி புஷ்கரணியே, உனக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல நீ தபஸ் பண்ணின போது உனக்கு வரம் கொடுத்தேன், அதோட உன்னை விட்டுட்டேன்னு நினைச்சுக்காத. அந்த சக்தியை நான் கொடுத்து எல்லா புண்ணிய தீர்த்தங்களினுடைய பாப்பத்தை அழிக்கக்கூடிய சக்தி உனக்கு உண்டுன்னு சொன்னனோ இல்லையோ, அதை நடத்தி காட்டுற மாதிரி மெய்ப்பித்து காட்டுற மாதிரி நானே அன்னைக்கு வந்து உன்னிடத்திலே மூழ்கிறேன். நானும் என்னுடைய சக்கரமான சுதர்சனாழ்வானும் வந்து மூழ்கிறோம். பெருமாளும் சுதர்சனாழ்வானுமே இந்த சமயத்துல விரும்பி இதுல மூழ்கிறான்னா நாமெல்லாம் எம்மாத்திரம்னுட்டோ இந்த லோகத்திலே உள்ள அத்தனை தீர்த்தங்கள் பக்தாள்லாம் வந்து உன்னிடத்துல ஆசைப்பட்டு மூழ்குவா. ஆகையினால நாங்க தான் அதை நடத்தி வைக்கிறோம் அப்படின்னுட்டு அதை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ கவலைப்படாத, நீ பயம் இல்லாமல் இருன்னு பெருமாள் வந்து அந்த சுவாமி புஷ்கரணிக்கும் அதிலே தீர்த்தமாடக்கூடிய நமக்கும் அபயப்பிரதானம் பண்ணுவதாக இதை அனுபவிக்கலாம். விஸ்வதீர்த்தாகஹாரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 56வது நாமாவளி. தீர்த்த சுவாமி சரஸ்நாத ஜன அபீஷ்ட பிரதாயினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் தீர்த்த சுவாமி சரஸ் ஸ்நாத ஜன அபீஷ்ட பிரதாயி என்பது. தீர்த்த சுவாமி சரஸ் ஸ்நாத ஜன அபீஷ்ட பிரதாயினே. சுவாமி சரஸ் அப்படின்னா சுவாமி புஷ்கரணி, அது ஒரு புண்ணிய தீர்த்தம். அதிலே ஸ்நாத அப்படின்னா ஸ்நானம் பண்ணிய அப்படின்னு அர்த்தம். ஸ்நாத ஸ்நானம் பண்ணிய, நீராடிய.
ஜனங்களுக்கு அபீஷ்ட பிரதாயினே அவளுடைய விருப்பங்களை கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுபவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. ஒரு புண்ணிய தீர்த்தம்னா அதுக்கு ரெண்டு மகிமை இருக்கணும்னு பார்த்தோம். ஒண்ணு அனிஷ்ட நிவர்த்தி, அதாவது பாப்பங்களை அழிப்பது. அதை பண்றதுன்னுட்டு போன நாமாவளியாலே கொண்டாடி ஆயிட்டு. இந்த நாமாவளியாலே அனிஷ்ட நிவர்த்தி மாத்திரம் ஆனா போராது, இஷ்டமும் கிடைக்க வேணும். ஆசைப்படக்கூடிய விருப்பங்கள் கோரிக்கைகள் எல்லாமும் பூர்த்தி ஆக வேணும். அதை பண்றது அப்படின்னுட்டு இந்த நாமாவளியாலே தெரிவிக்கிறார். இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடுற ஜனங்களுடைய விருப்பங்களை கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. அவளுடைய பாவத்தை அழித்து அவளை பரிசுத்தமானவாளா தூய்மையானவாளா ஆக்கி அவளுக்கான நல்லதையும் பண்ணக்கூடியவன் திருவேங்கடமுடையான் நீங்க கொண்டாடுறார். இப்போ இந்த தீர்த்தத்துக்கு அனிஷ்ட நிவர்த்திய மாத்திரம்தான் சுவாமி இது பண்ணும். இதுல தீர்த்தமாடினா பாப்பம் மட்டும்தான் போகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கலாம். தீர்த்தமாடுறோம், பாவத்தை போக்கிறோம், அதுக்கப்புறம் நல்லது நடக்கணும், ஏதாவது ஒரு விருப்பம் நிறைவேறணும்னா அதுக்கு வேற தீர்த்தத்தை தேடிட்டு போனோமா அப்படின்னு தோன்றது வழக்கம் தானே, இயல்பு தானே. அப்படி இன்னொரு தீர்த்தத்தை ஒரு பலனுக்கும் ஒரு தீர்த்தத்தை தேடிக்கொண்டு போக வேண்டாதபடிக்கு என்னென்னலாம் நமக்கு தேவையோ, எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் ஒழிச்சுடுறது, எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறது, எல்லாத்தையும் இந்த சுவாமி புஷ்கரணி ஒன்னே பார்த்துக்கும் அப்படின்னு எம்பெருமான் இந்த திருநாமத்தாலே நமக்கெல்லாம் ஆதிசேஷனின் வாயிலாக உணர்த்துகிறான். உதாரணமா பார்த்தோமானா சங்கராஜா, ஹேஹய குலம்னு சொல்லக்கூடிய குலத்திலே சங்கன் அப்படின்னு ஒரு மகாராஜா பிறந்து நல்லபடியா பூலோகத்தை ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். அவன் நிறைய தான தர்மங்கள் யாகங்கள்லாம் பண்ணினான். அவன் நினைச்சது எல்லாம் நடந்தது. அவன் நினைச்சு நடக்காத போனதுன்னு ஒண்ணுமில்ல. ஆனா அவன் எம்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி உள்ளவன். பெருமாளை ஒரு முறை நேர சேவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு என்னென்ன யாகங்களோ விசேஷமான தட்சணை எல்லாம் கொடுத்து சாஸ்திரப்படி பண்ணினா. ஆனாலும் பெருமாள் அவனுக்கு சேவை சாதிக்கல. ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டான். ஒரு நாள் அப்படியே அவன் வருத்தத்துல மூழ்கி இருக்கிறச்ச ஒரு ரிஷி அந்த பக்கம் வந்து, எதனால சங்கா நீ கவலையா இருக்க அப்படின்னா, சுவாமி இந்த மாதிரி பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கணும்னு நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணேன், ஆனா பெருமாள் வரல, என்னமோ தெரியல, அதனால சோகமா இருக்கேன் அப்படின்னா, கவலைப்படாத, பெருமாள் கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னுட்டு அவர் புறப்பட்டு போயிடுறார். அவர் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஆகாசத்துல இருந்து ஒரு அசரீதி கேட்டது. ஹே சங்க மகாராஜா, நீ கவலைப்படாத, நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமலைக்கு போ. அங்க வந்தா நீ என்ன சாட்சாத்தா தரிசனம் பண்ணலாம். அந்த மலையிலே சுவாமி புஷ்கரணின்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் உண்டு. அதனுடைய பெருமை இதுதான், இவ்வளவுதான் அதனுடைய பெருமை அப்படின்னு என்னால கூட சொல்ல முடியாது. அத்தனை பெருமை வாய்ந்த தீர்த்தம் அது. கங்கை முதலிய சர்வ புண்ணிய தீர்த்தங்களுக்கும் மேலான தீர்த்தம் அது. அதனுடைய கரையிலே நீ போய் 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணு. உன்னுடைய தபஸ் பூர்த்தியான சமயத்துல அகஸ்தியர் முதலான எல்லா ரிஷிகளும் என்ன சேவிக்கிறதுக்கு அங்க வருவா. அவளோட சேர்ந்து நீயும் என்ன சேவிப்ப அப்படின்னுட்டு திருவேங்கடமுடையான் அசரீரி வாக்கா இந்த சங்கனுக்கு ஒரு செய்தி சொல்றான். சங்கராஜாவும் ஆத்துல இருக்கிறவாளண்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு, நான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு தபஸ் பண்றதுக்காக திருவேங்கடமலைக்கு போறேன்னுட்டு மலைக்கு போய் சுவாமி புஷ்கரணியிலே தினம் தீர்த்தமாடிண்டு 1000 வருஷ காலம் தபஸ் பண்ண போது, தபஸ் பூர்த்தி அடைகிற சமயத்திலே பெருமாள் எல்லாரோடும் சேர்த்து இவனுக்கு சேவை சாதித்தார். அத சங்கராஜன்ய நேத்ராப்ஜ விஷயாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்ற நாமாவளியிலே பார்த்தோம். இப்படி சங்கன் அதுல தீர்த்தமாடி அதன் கரையில தபஸ் பண்ணி தன்னுடைய விருப்பமான பெருமாளை நேர சேவிக்கிறது என்ற பலனை அடைந்தான். இது ஒரு உதாரணம். அந்த கோஷ்டியிலே தசரதனும் ஒருத்தன். தசரதனை பார்த்து, பெருமாள் நீ ஏன் மலைக்கு வந்த, என்ன வேணும் உனக்கு, என்ன வரம் வேணும் கேளு தரேன்ன போது, எனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பிறக்கணும்னுட்டு பிரார்த்திச்ச போது, கவலைப்படாத, என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு குழந்தை பிறக்கணும்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். அப்போ எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலே ஸ்ரீராமாதிகள்லாம் அவதாரம் பண்ணினான்னு வாமன புராணம் சொல்லித்து. அப்படி தசரதனும் அதுல தீர்த்தமாடி இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய மகிமையினாலே திருவேங்கடமுடையான் அனுகிரகத்தினாலே குழந்தை பெற்றுண்டான். சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனும் கூட இந்த சுவாமி புஷ்கரணிக்கு வந்து இதுல தீர்த்தமாடி அதன் பிறகு போய் ராவண சம்ஹாரம் பண்ணினான்னுட்டு சீதா மாதா தீர்த்தம், ஜாபாலி தீர்த்தம், ராமகுண்டம் தீர்த்தம், இந்த 3 தீர்த்தங்களை அனுபவித்த போது விஸ்தாரமா பார்த்தோம். சந்திரலாவண்யதாயினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்ற இடத்துல சந்திரன் இதுல தினம் தீர்த்தமாடி இதனுடைய கரையிலே ஸ்வர்ண ஆபரணங்களை தானம் பண்ணி அழகை பெற்றான் அப்படின்னு பார்த்தோம். இப்படி இந்த சுவாமி தீர்த்தத்தினுடைய சம்பந்தத்தினாலே பாவங்கள் போனது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு என்னென்னலாம் கிடைச்சதுன்னு ஒரு பெரிய பட்டியலே உண்டு. அதனாலே இது பாவத்தை அழித்து அனுஷ்ட நிவர்த்தி பண்றது மாத்திரம் இல்லாம கேட்கிறவாளுக்கு கேட்கிற பலன்களை எல்லாம் கொடுத்து இஷ்ட பிராப்தியையும் தரக்கூடிய வசந்த புண்ணிய தீர்த்தம் என்பது இந்த நாமாவளியாலே நிரூபணம் பண்ணப்பட்டது.
அதற்கு உதாரணமா இதெல்லாம் சொன்னது. இதையும் வாமதேவர் ஜனகருக்கு உபதேசமா சொன்ன விஷயம்தான் இதெல்லாமும் கூட. இப்படி இந்த சுவாமி புஷ்கரணி தன்னிடத்துல தீர்த்தமாடுறவனுடைய பலன்களை எல்லாம் அளித்து அவனை ஆசைப்படுறத நிறைவேற்றி வச்சாலும் கூட இங்கேயும் சுவாமி புஷ்கரணிக்கு நமகான்னு சொல்லாம ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு சொன்னது எதனாலே அப்படின்னா, இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்த வடிவத்திலே இருந்து கொண்டு இந்த பெருமாளே வரவாளுடைய பாவங்களை போக்கி அவளுடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறான்ற காரணத்தினாலே தீர்த்தம் பண்றதா சொல்லப்பட்டாலும் தீர்த்தத்துக்கு அந்த சக்தியை அளித்து தீர்த்தத்தினுடைய கரையிலேயே இருந்து கொண்டு வரவால் அனுகிரகம் பண்றவன் திருவேங்கடமுடையான் என்பதாலே அவனுக்கு நமகா. பெருமாள் தான் பாவத்தை அழிக்கிறான், பெருமாள் தான் இஷ்டப்பட்டதை எல்லாம் பண்றான் த்ரூ திஸ் தீர்த்தம் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்ல வந்த விசேஷமான நாமாவளி இது. தீர்த்த சுவாமி சரஸ்நாத ஜனாபீஷ்ட பிரதாயினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்த நாமாவளி 57வது நாமாவளி. குமாரதாரிகா வாசஸ்கந்தாபீஷ்ட பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் குமாரதாரிகா வாச ஸ்கந்த அபீஷ்ட பிரதஹா என்பது. குமாரதாரிகா அப்படின்றது குமாரதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தம். வாச அதனுடைய கரையிலே வசிப்பவன், ஸ்கந்த சுப்பிரமணியன் என்றும் முருகன் என்றும் சொல்லப்படக்கூடியவன், அபீஷ்ட பிரதாய அவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைத்த, அவனுக்கு தேவையான வரத்தை கொடுத்த, அவனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைத்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்றதா இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். இத தீர்த்தங்கள் தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்னு பார்த்துட்டு வந்த இடத்துல குமாரதாரிகா தீர்த்தத்தினுடைய பிரபாவத்திலே பார்த்தோம். மலையிலே அத்தனை தீர்த்தங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் சுவாமியா திகழக்கூடிய சுவாமி புஷ்கரணி தான் என்னைக்குமே வசந்த தீர்த்தம், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா வருஷத்தில் ஒரு நாள் அந்த சுவாமி புஷ்கரணியை காட்டிலும் பல மடங்கு மகிமை இந்த குமாரதாரா தீர்த்தத்திற்கு ஏற்படுகிறது அப்படின்னுட்டு மார்க்கண்டேய புராணமானது தெரிவிக்கிறது. அது எப்போது, என்ன காரணம் அப்படின்றத மார்க்கண்டேய புராணம் வர்ணிக்கிறது. முதல்ல இந்த குமாரதாரான்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்திற்கு இந்த பெயர் வருவதற்கு 2 காரணங்கள் உண்டு அப்படின்னுட்டு அகஸ்திய மகர்ஷி மார்க்கண்டேயருக்கு உபதேசம் பண்ற மார்க்கண்டேய புராணத்திலே. தாரா தாரிகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம், தமிழ்ல தாரைன்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா அப்படி மேல இருந்து கீழே நிக்காம கொட்டின்னு இருக்கிறது. ஒரு சொம்புல ஜலத்தை எடுத்துட்டு அப்படியே லேசா சாய்க்கிறோம், அது அப்படியே மேல அப்படியே ஒழுகிறது அப்படின்னா அந்த ஒழுக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு தாரைன்னு பெயர். யாகம் ஹோமம் எல்லாம் பண்றச்ச ஸ்ருவத்துல நெய்யை சேர்த்து அதை அப்படியே ஒழுக விடுறோம், அது அழகா அப்படியே ஒரு ஒழுக்கு மாதிரி அக்னியில போய் உழருது, அதற்கு தாரைன்னு பெயர். நெய் ஒழுக்கு, எண்ணெய் ஒழுக்கு அப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி தீர்த்தங்கள் பலவிதமா இருக்கும். ஏரியா இருக்கும், ஆறா இருக்கும், குளம்னு சொல்லக்கூடிய தடாகமா இருக்கும், சுனை அதாவது பூமியில இருந்து அப்படி பபிள்ஸா வரக்கூடிய தீர்த்தமா இருக்கும், பெரிய பாறை மேல இருந்து அப்படியே கீழே ஆர்ப்பரிச்சுண்டு உழக்கூடிய அருவியா இருக்கும். இப்படி பலவிதமான தீர்த்தங்கள் உண்டு. அந்த தீர்த்தம் எப்படி உழறது, எப்படி ஃப்ளோ ஆறுதோ அதனுடைய அமைப்புக்கு ஏற்ப அதனுடைய பெயர் மாறுபடுறது. அப்படி தாரைன்னு சொல்லக்கூடியது மேல இருந்து கீழே அப்படியே நிக்காம இடைவிடாம கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய தீர்த்தம், உழக்கூடியது, மேல இருந்து கீழே உழறதுன்னு அர்த்தம். குமாரதாரை அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்றதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுறது. முதல் காரணம், ஒரு வயசான கிழ பிராமணர் தனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, தன் உடம்புல சக்தி ஆரோக்கியம் எல்லாம் கூட போயிடுத்து, அதனால தான் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் ஜபம் முதலான அனுஷ்டானங்கள்லாம் அவரால் பண்ணவே முடியல. வயசாயிட்டதுனால அவரால் எந்த காரியங்களுக்கும் போக முடியல, அதனால அவருக்கு எந்த வரும்படியும் இல்லை, வருமானம் இல்லாதபடினால தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கவும் முடியல அவரால். இப்படி எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்காம நம்மள நம்பி இருக்கிற குடும்பத்தாருக்கு சாதம் கூட போட முடியாம நான் வாழறதே வீண் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை எனக்கு வந்துடுத்தேன்னு தன் மேல தனக்கே வெறுப்பு வந்துடுத்தவருக்கு, அப்போ இந்த திருவேங்கடமலையினுடைய உச்சியிலிருந்து அப்படியே கீழே குதிச்சு புருகபதனம் பண்ணிக்கொள்ள வேணும் அப்படின்னுட்டு இவர் முடிவு பண்ணினார். புருகபதனம் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு ஆசை நிறைவேறலைன்னா அதுக்காக உயிரை மாய்த்து கொள்வது. அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மலை உச்சிக்கு போயிட்டார். அப்படியே ஆகாசத்தை பார்த்து, ஹே தேவர்களே,
என்னுடைய ஏழ்மையினாலும் என்னுடைய முதுமையினாலும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியல, நான் பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தையும் பண்ண முடியல. இப்படி பிராமணன்றதுக்கு அடையாளமா அனுஷ்டானங்களையும் பண்ண முடியாம, ஒரு குடும்ப தலைவன் என்பதற்கு அடையாளமா குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாம இருக்கக்கூடிய ஒரு கேவலமான இந்த வீணான பிறவி, இழி பிறவி எனக்கு வேண்டாம். நான் இந்த மலையிலிருந்து குதிச்சு பிருகுபதனம் பண்ணிக்கிறேன். நிறைவேறாத ஆசையினாலே என்னுடைய பிராணனை மாய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஓன்னு கத்திண்டே உழப்போச்சு இந்த தாத்தா. அந்த சமயத்துல இவர் உழப்போச்சு, உழுந்துட்டார் அந்த பெரியவர். இவர் உழுந்த க்ஷணத்துக்கு அப்படியே பாறையில இவருடைய சரீரம் பட்டு சுக்குநூறா நொறுங்கி போயிருக்கணும். ஆனா ஏதோ ஒரு ரோஜாக்கள்லாம் அப்படி குவியலா கொட்டி வச்சிருக்கா, தாமர புஷ்பங்கள்லாம் அப்படி குவியலா மலை போல கொட்டி வச்சிருக்கா. அது மேல விழுந்தா எப்படி புசு புசுன்னு அப்படி மெத்து மெத்துன்னு இருக்கிறதோ அந்த மாதிரி சாஃப்டா ஃபீல் பண்ணினார் அவர். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தார். ரொம்ப ஆச்சரியமா நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு, இது வரைக்கும் இப்படி ஒரு அழகான மனுஷனை, ஒரு இளைஞனை பார்த்ததே இல்லைன்னு சொல்றபடிக்கு அத்தனை அழகோட ஒரு புருஷன். அவர் அப்படியே ரெண்டு கையால தாங்கிட்டு நிக்கிறான், ஏந்தி நிக்கிறான். மேல இருந்து கீழே விழுந்த அவர் அப்படி குழந்தை மாதிரி ரெண்டு கையால தாங்கிட்டு நிக்கிறான். சுவாமி, யாருமே பொதுவா தற்கொலை பண்ணி கொள்ள கூடாது, சாஸ்திரம் அதை அனுமதிக்கவில்லை. யாருடைய உயிர் எப்படி போகணும்னு இருக்கோ அப்படிதான் போகணும். நம்முடைய உயிரை நாமே மாய்த்து கொள்வது என்பது அந்த தற்கொலைன்னு சொல்லக்கூடியது, அதற்கு ஆத்மஹத்தின்னு பெயர். ஒருவனை கொல்வது ஹத்தி, தன்னை தானே கொல்வது ஆத்மஹத்தின்னு பெயர். அதை பண்ணினவனுடைய ஆத்மாவானது என்றும் சாந்தி அடைவதே இல்லை. அப்படியே நிறைவேறாத ஆசையோட செத்து போனவன் அப்படியே அலைஞ்சுட்டே இருப்பான். அவன் கரை சேர்றதுக்கெல்லாம் ரொம்ப காலங்கள் ஆகும். அதுக்குள்ள இந்த ஆத்மா ஏண்டா இந்த முடிவெடுத்தோன்னு அத்தனை தவிச்சு போயிடும், அத்தனை கஷ்டப்பட்டு போயிடும். அதனால தற்கொலை பண்ணக்கூடியது எந்த மனிதனுக்குமே தகாத காரியம். கொலையை விட இன்னும் மோசமான பாவம் அது. அதனால தற்கொலை பண்ணிக்க கூடாது யாரும். விசேஷமா பிராமணன் ஆத்மஹத்தி பண்ணிக்கொள்ளவே கூடாது. அது மகா பாபம். அதை விட ஒரு மகா பாபம் பிராமணனுக்கு கிடையாது. ஆத்மஹத்தி பண்ணிக்கொள்ள கூடாது. அப்படி இருக்கிற போது இந்த வயசுல இத்தனை அனுஷ்டானங்கள்லாம் பண்ணின நீர் போய் அந்த மாதிரி பிருகுபதனம் பண்ணிக்கிறேன்னு முடிவெடுக்கலாமா? தப்பாச்சு. இப்ப இத்தனை நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, இத்தனை நாள் பண்ணின அனுஷ்டானம், இதுக்கெல்லாம் என்ன பலன்? இது எல்லாத்திலையும் சம்பாரிச்ச புண்ணியத்தை விட மகா பாப்பத்தை என்ன சேர்த்துக்க பாத்தீங்க நீங்க. அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு இறக்கி விடுறாரு கீழே. அப்படியே அவரை கையை பிடிச்சிட்டு அழைச்சும் போய் பாபநாச தீர்த்தத்துக்கு வடக்கே இருக்கக்கூடியதான ஒரு தீர்த்தம், மேல மலையிலிருந்து அருவி போல ஒழுகலா அப்படி ஒழுகின்னு இருக்கு, கொட்டுறது தாரையா போயின்னு இருக்கு. அந்த தீர்த்தத்தை காட்டுறார். இதுல போய் தீர்த்தமாடுங்கோ, தீர்த்தமாடிட்டு இங்க வாங்கோ, நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னார். இந்த பெரியவரும் அவர் சொன்னபடிக்கு போய் இதுல தீர்த்தமாடிட்டு வந்தார். தீர்த்தமாடிட்டு வந்த உடனே போறச்ச கிழவனா போய் தீர்த்தமாடின இவர் அதுல தீர்த்தமாடிட்டு கரைக்கு வரும்போது நல்ல ஒரு 16 வயசு பாலகனா, ஒரு இளைஞனா, உடம்புலாம் நன்னா முறுக்கேறி போய் நல்ல ஒரு மிடுக்கான தோற்றத்தோட கம்பீரமா ஒரு புது மாப்பிளைய போல ஜம்முன் வந்தார். இப்படி அந்த கிழவனை குமாரனாக்கின தீர்த்தம் இது. முதியவனை இளைஞனாக்கின தீர்த்தம். அதனால அந்த குமாரத்துவம், கௌமாரம்னு சொல்லக்கூடிய இளமையை கொடுத்தபடியினாலே இதற்கு குமாரதாரிகா, குமாரதாரா, குமார தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் பெயர் வந்ததுன்றது ஒரு காரணம். அதுல தீர்த்தமாடினா விட்டு இந்த பிராமணனுடைய உடம்புல இருந்த கிழத்தன்மை எல்லாம் நீங்கி இளைஞனா மாறிவிட்டார். வந்து பார்த்தார், அந்த நம்ம தீர்த்தமாட சொன்ன அந்த ஆச்சரியமான புருஷன் யாருன்னே தெரியலையே, யாருன்னு கேட்போம். அவனால தானே இவ்வளவு மகிமை நமக்கு ஏற்பட்டது. ஆச்சரியமா போய் தீர்த்தமாடின உடனே அப்படியே உடம்பு மாறி போயிடுச்சு, நமக்கு வயசெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அந்த புருஷன் யாருன்னு கேட்டு அவனை சேவிக்கணும்னு வரார். அப்ப அங்க காணல, வந்தவனை காணல. அப்போ ஆகாசத்துல இருந்து அங்க ஒரு அசரீரி கேட்கறது. தேவர்கள்லாம் பேசுறா, ஓ பிராமணரே, உம்மை இங்க அழைச்சுண்டு வந்தது சாட்சாத் இந்த மலைக்கு அதிபதியான திருவேங்கடமுடையான் வெங்கடேஸ்வரன். நீர் இத்தனை காலம் அவனுக்கு பக்தி செலுத்தினதுனால உம்முடைய பக்திக்கு அவன் தரக்கூடிய பரிசாக உங்களை பிருகுபதனம்னு நீங்க பண்ணிக்கொள்ள இருந்த அந்த மகா தற்கொலைன்னு சொல்லக்கூடிய பாப்பத்தில இருந்து காப்பாத்தி உங்களுக்கு இளமையை கொடுத்திருக்கான் பெருமாள். அதுவும் இல்லாம பெருமாள் உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கான். ஆத்துக்கு போய் பாத்தீங்கன்னா இது உங்காந்தானே தெரியாது. ஒரு ராஜாவினுடைய மாளிகை போல இருக்கும் அத்தனை ஐஸ்வர்யத்தை பெருமாள் ஆத்துல கொடுத்திருக்கான் உங்களுக்கு. அதனால நீங்க உங்க சொந்த ஊருக்கு போங்க. அங்க நன்ன பணக்காராலா உங்க மனைவி மக்கள்லாம் இப்போ அங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. உங்களுக்கே இது நம்மாந்தானான்னு ஒரு ஆச்சரியம் வரக்கூடிய அளவுக்கு அத்தனை செல்வங்கள் இருக்கிறதுனால நிறைய பட்டாடைகள் ஆபரணங்கள்லாம் உடுத்திண்டு அவெல்லாம் பெரிய ராஜாவாத்து பசங்களாட்டமா இருப்பா எல்லோரும். உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்கணும் அப்படின்ற உங்களுடைய நியாயமான கோரிக்கையை பெருமாள் நிறைவேற்றிட்டான்.
நீங்களும் அனுஷ்டானங்கள்லாம் பண்றதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு சரீரத்துல ஆரோக்கியம் இளமை எல்லாம் வந்துடுத்து நல்லபடியா ஊருக்கு போய் சரீரத்தினால என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிண்டு பணத்தினால குடும்பத்தாரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம விசேஷமா தான தர்மங்கள் யாகங்கள்லாம் பண்ணிட்டு நல்லபடியா உங்களுடைய காலத்தை கழித்து நீர் இஷ்டப்பட்டபடி நீர் ஆசைப்பட்டபடி பூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பெருமாள் திருவடிக்கு போய் சேருங்கோ அப்படின்னுட்டு தேவர்கள்லாம் சொல்றா. ஆனா ஒன்னும் வயசாயிடுத்து பணம் இல்லைன்னு தற்கொலை நிக்க போன உம்மை காப்பாத்தி உமக்கு இத்தனையும் கொடுத்தவன் அந்த ஸ்ரீ வெங்கடேசன். அதனால அவன் அளித்த இந்த சரீரத்தை கொண்டு, அவன் அளித்த இந்த இளமையை கொண்டு, அவன் அளித்த இந்த செல்வத்தை கொண்டு நீர் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் ஸ்ரீ வெங்கடேஷா பிரியதாம், நாம் பண்ணக்கூடிய இந்த அனுஷ்டானங்களினாலே காரியங்களினாலே தான தர்மங்களினாலே திருவேங்கடமுடையான் பிரீத்தி அடையட்டும், அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க ஒரு முறையும் அப்படின்னு தேவர்களுடைய அசரீரியானது இவருக்கு உபதேசம் பண்றது. இவரும் ஆத்துக்கு போய் அந்த மாதிரியே பண்ணி வாழ்ந்து கடைசியில திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை அடைகிறார், அதாவது மோட்சத்துக்கு போயிடுறார். இதனால நமக்கு பாடம் என்ன அப்படின்னா, எதை பண்ணினாலும் ஸ்ரீ வெங்கடேஷா பிரியதாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். பண்ணினா பெருமாள் திருவேங்கடமுடையான் அதனால திருப்தி அடைகிறான் அப்படின்னுட்டு. பொதுவா நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரியவா ஆச்சாரிய புருஷா வித்வான்கள் அந்த மாதிரி பெரியவாள்லாம் இருக்கா, அவ ஏதான பணத்தை வாங்கிக்கிறா அப்படின்னா ஒரு பொது காரியம் கோவில் காரியத்துக்காக ஒரு கோவில் கட்டணும், பெருமாளுக்கு திருவாபரணம் சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கணும், ஏதோ உற்சவங்கள் நடத்தணும், ஒரு புஸ்தகத்தை அச்சு போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பிரதாய காரியங்கள் தர்ம காரியங்கள் இதுக்காகலாம் தெரிஞ்சவாளிடத்திலே ஆஸ்திகாலிடத்துல பணம் வாங்கிக்கிறச்ச அச்சுத பிரியதாம்னு சொல்லி வாங்கிப்பா. அச்சுதன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இதனால பிரீத்தி அடையட்டும்னு சொல்லி வாங்கிப்பா. அந்த மாதிரி இங்க ஸ்ரீ வெங்கடேஷகா பிரியதாம் அப்படின்னு இந்த மலைக்கு அதிபதியான திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய பிரீத்தியை பொருட்டு அவன் சந்தோஷப்படும் பொருட்டு இந்த காரியத்தை பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு தேவதைகள்லாம் இவருக்கு உபதேசம் பண்ணி அனுப்பித்தா. இவரும் அதே மாதிரி பண்ணிட்டு வந்தார். இத சொன்ன தேவதைகள் அதோட நிக்காம சாதாரண மனுஷனுக்கே இப்படி கிழத்தனம் போய் இளம வந்துடுத்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான், அப்ப நாமளும் இதுல போய் தீர்த்தமாடினா நம்ம நினைக்கிறதெல்லாம் கூட நடக்கும்னுட்டு தேவதைகள்லாம் கூட இறங்கி ஸ்ரீ வெங்கடேஷா பிரியதாம்னு சொல்லி அதுல தீர்த்தமாடினாலும் அப்படி கிழவனை குமரனாக்கக்கூடிய சக்தி இருக்கிறபடினால இந்த தீர்த்தத்துக்கு குமாரதாரன்னு பெயர் வந்ததுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, தேவர்களினுடைய சேனாதிபதியான குமாரசுவாமின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் முருகன், அவன் ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்த போது தாரகாசுரன் சொல்லக்கூடிய ஒரு ராட்சசனை சம்ஹாரம் பண்ணிவிட்டான். அந்த ராட்சசன் அந்த அசுரன் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவன். ராட்சசனா இருந்தாலும் பிராமணனை கொண்டபடினால பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்து. அந்த பிரம்மத்தி தோஷம் வந்ததுல இருந்து அவனுடைய சக்தி எல்லாம் இழந்து அவன் சாதாரண மனுஷனா அப்படியே மேல இருந்து ஆகாசத்திலே நடக்கக்கூடிய பறக்கக்கூடிய அந்த சக்தியை இழந்து அவனுடைய துபாரன்னு கீழே விழுந்தான், பூமியில விழுந்துட்டான். தன்னுடைய தகப்பனாரான சிவனிடத்துல போய், அப்பா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, இந்த பிரம்மத்தி தோஷம் என்னை விட்டு போகணும், அதுக்கு பிராயசித்தமா தானே வழி சொல்லுங்கன்னு கேட்கறச்ச சிவன் சொல்றார், எல்லா பாபங்களுக்கும் பிராயசித்தமானது நாராயண என்கிற நாமத்தை உபதேசிப்பது, அந்த நாமத்தை உச்சரிப்பது. அதனால நாராயண நாமத்தை சொன்னாலே போரும். ஆனா விசேஷமா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு. ஏற்கனவே நான் அந்த விஷயத்தை பண்ணி பலன் பெற்றிருக்கிறேன், அந்த அனுபவத்துல சொல்றேன். விசேஷமான ஒரு நாமத்தை உனக்கு சொல்றேன், அதை நீ சொல்லு. ஸ்வர்ணமுக்கரின்னு ஒரு நதி ஓடுறது பாரத தேசத்துல. அதனுடைய கரையிலே வெங்கடாச்சலம்னு ஒரு மலை உண்டு, திருமலை. அந்த மலையினுடைய மகிமை ரொம்ப அபாரமான மகிமை. அதுல நிறைய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் உண்டு. எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் சுவாமியா சுவாமி புஷ்கரணின்ற தீர்த்தம் உண்டு. அதன் கரையிலே ஸ்ரீனிவாசன் என்கிற பெயர்ல ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் வசிக்கிறான், நித்திய சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருந்து கொஞ்ச தூரத்துல குமாரதாரிகான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினேன்னா கூடிய சீக்கிரம் உன்னுடைய பாவமானது நீங்கி போயிடும். அப்படி நீ தபஸ் பண்றச்ச, அதுல தீர்த்தமாடிட்டு தபஸ் பண்றச்ச அந்த ஸ்ரீ வெங்கடேசனுடைய மந்திரமான வெங்கடேச அஷ்டாட்சரின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபித்து கொண்டு நீ தபஸ் பண்ணினியானா பெருமாள் கூடிய சீக்கிரம் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு வழி சொல்றான். நமக்கு சமாசேன காலத்திலே உபதேசம் பண்ணக்கூடிய அஷ்டாட்சரி நாராயண அஷ்டாட்சரி மந்திரம் இருக்கிறது, திருவஷ்டாட்சரம். அதே மந்திரம் தான் நாராயணன்றதுக்கு பதிலா வெங்கடேசன் போட்டுக்கணும். அதுல மந்திரமானது வெளியில சொல்றதுக்கு இல்லை. உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர், உபதேசம் வாங்கிக்கிற சிஷ்யா, இவா 2 பேருடைய 4 காதுகளுக்கு மேல இந்த விஷயம் போகக்கூடாது. அதனால மந்திரங்களுக்கு பொதுவா அஷட்கரணம் அப்படின்னு பெயர். கரணம் அப்படின்னா காதுன்னு அர்த்தம்.
ஷட்டுன்னா 6, அஷட் கர்ணம் அப்படின்னா 6 காதுகளில் விழக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப 6 காதுலயே விழக்கூடாதுன்னா 6க்கு மேற்பட்ட காதுல விழக்கூடாது. அப்ப 6 விட குறைஞ்ச காதுன்னா எத்தனை இருக்க முடியும்? 4. உபதேசம் பண்ற ஆச்சாரியனுடைய காதுகள் 2, உபதேசம் வாங்கிக்கிற சிஷ்யனுடைய காதுகள் 2ன்னு 4 காதை தவிர வேற யாருக்கும் கேட்கக்கூடாது. அதனால ரகசியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதுனாலதான் ரகசியங்கள், ரகசிய மந்திரங்கள்னு பெயர் இதற்கு. அப்படி மந்திரத்தை வெளிப்படுத்தினா, பட்டவர்த்தனமா எல்லோருக்கும் தெரிவித்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மந்திரமானது பலன் தராது. அதுக்கு பிராயசித்தம் எல்லாம் பண்ணி திரும்ப ஒரு முறை ஆச்சாரியனிடத்திலே போய் மந்திரோபதேசம் வாங்கி கொள்ள வேணும். அதனால மந்திரத்தை எப்பாடுபட்டாவது ரட்சிக்க வேணும், காப்பாற்ற வேணும். குரும் பிரகாஷயேத் தீமான் மந்திரம் எத்தனேன கோபயேத். ஆச்சாரியனை பிரகாசப்படுத்த வேணும். எங்க சுவாமி அத்தனை ஆத்மகுணம் நிறைந்தவர், அவ்வளவு சாந்தர், நல்ல அனுஷ்டானம் உண்டு, நல்ல பக்தி உண்டு, நல்ல ஞானம் உண்டு, அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. என்னை இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, எனக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு, அவரால் தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னுட்டு அவருடைய பெருமையை, அவருடைய கல்யாண குணங்களை இந்த லோகத்திலே கீர்த்தி பண்ண வேணும். அப்படி குரும் பிரகாஷயே தீமான், ஆச்சாரியனை பிரகாசப்படுத்தணும், இந்த உலகத்திலே விளம்பரப்படுத்த வேணும், அவரை கொண்டாட வேணும். மந்திரம் எத்தனேன கோபயேத்து, எத்தனைப்பட்டு முயற்சி பண்ணியாவது எப்பாடுபட்டாவது மந்திரத்தை காப்பாற்ற வேணும், ரகசியமா காப்பாத்திட்டு வரணும். ஒரு சின்ன உதாரணம், இப்ப அடியனுக்கு ஒரு மந்திர உபதேசம் ஆயிடுத்து, இன்னொருத்தர் அடியோனோட இருக்கார், அவருக்கும் உபதேசம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கலாம். இப்ப 2 பேருமே உபதேசம் வாங்கிண்டவா தானே, அதனால நமக்குள்ள அந்த மந்திரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கலாம் அப்படின்னா அதுவும் கூடாது. ஆச்சாரியன் சொன்னதை உபதேசமா காதால வாங்கிண்டா எடுத்தா அதை ரகசியமா காப்பாத்திட்டு வரணும், அவ்வளவுதான். அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது கூட முழு மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டு அர்த்தம் சொல்றதுன்றதுலாம் கிடையாது. பதம் பதமா சொல்லி அர்த்தம் சொல்றதுன்றதுதான் உண்டு. மந்திரத்தை சொல்லும் போது இளமர காமரவா கோடி காட்டி சூச்சகமா தான் சொல்லுவா. மந்திரத்தை அப்படியே சொன்னா சொன்னவாளுக்கும் அந்த மந்திரம் பலன் தராது, கேட்கிறவாளுக்கும் பலன் தராது. அதனால மந்திரம் எத்தனைன கோபயேத்து. அப்பிரகாஷாபியாம் பிரகாஷாபியா சம்பதே க்ஷீயதாயுஷி. ஆச்சாரியனை பிரகாசப்படுத்தவில்லை என்றால் சம்பத்து, அதாவது ஞானம் என்கிற செல்வம் குறையும். மந்திரத்தை பட்டவர்த்தனமா ரகசியமா காப்பாத்தாம பட்டவர்த்தனமா வெளியில சொல்லிட்டா ஆயுள் குறையும். அதனால ஆச்சாரியனை கொண்டாடாம இருக்கக்கூடாது, மந்திரத்தை வெளியிடக்கூடாது, காப்பாத்தி வச்சுக்கணும் அப்படின்னுட்டு அந்த மந்திரத்தை வெங்கடேஷ அஷ்டாட்சரின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை ருத்ரன், சிவன், சுப்பிரமணியனுக்கு உபதேசம் பண்ணி, நீ முதல்ல திருவேங்கடமலைக்கு போ, அந்த மலையில சுவாமி புஷ்கரணியிலே போய் முதல்ல தீர்த்தமாடு, சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிட்டு அந்த சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்திற்கு வாயவ்ய திசைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு திசையிலே இருக்கக்கூடிய மேல இருந்து கீழே தாரையா வந்துட்டு இருக்கக்கூடிய தீர்த்தம் குமாரதாரிகா தீர்த்தம்னு பெயர் அதற்கு. அதுல போய் தினமும் தீர்த்தமாடிண்டு நான் உபதேசம் பண்ணின மந்திரத்தை ஜபிச்சுண்டு 12 வருஷ காலம் தபஸ் பண்ணு. உன்னுடைய தபஸ் முடிகிற சமயத்துல பெருமாள் உனக்கு சேவை சாதித்து உன்னுடைய பிரம்மாதி தோஷத்தை போக்கி வைப்பார் அப்படின்னுட்டு ருத்ரன் சொன்னான். இவனும் சுப்பிரமணியனும் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி குமாரதாரிகா தீர்த்தத்துக்கு போய் அங்க 12 வருஷ காலம் தீர்த்தமாடிண்டு அந்த மந்திர ஜபத்தை எல்லாம் பண்ணிட்டு விசேஷமா தபஸ் பண்ணினான். 12 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து. ஒரு மாசி மாதம் மகம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி இதெல்லாம் கூடிய வேளையிலே மத்தியான சமயத்திலே ஸ்ரீ வெங்கடேசன் திருவேங்கடமுடையான் இப்ப நமக்கெல்லாம் அர்ச்சாவதாரத்திலே விக்கிரக வடிவத்திலே எப்படி நம்ம அப்படி வசீகாரம் பண்ணக்கூடிய மோகனமான அந்த ரூபத்தோட சேவை சாதிக்கிறானோ, அத்தனை அழகனா பேரழகனா சேவை சாதிக்கிறானோ, அந்த அழகோடைய கூட முருகனுக்கு சேவை சாதித்து அவனுடைய பிரம்மத்தி தோஷத்தை நீக்கிட்டான் பெருமாள். பெருமாள் பேச ஆரம்பிக்கிறான், உன்னுடைய பிரம்மத்தி தோஷத்தை இந்த தீர்த்த சம்பந்தத்தினாலே நான் நீக்கிட்டேன், நீ பழையபடி பரிசுத்தமானவனா ஆயிட்ட, இதுக்கு மேல உனக்கு ஒரு தோஷமும் இல்ல, நீ எதற்காக தபஸ் பண்ணினையோ அது கிடைச்சிட்டு உனக்கு. என்னுடைய வழக்கம் எதுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணி என்ன கூப்பிடுறாங்களோ அதை விட இன்னொரு பலன் கூடுதலா கொடுக்கறதுன்றது என்னுடைய வழக்கம். இன்னொரு வரம் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு பெருமாளுடைய வாக்கு இவன் காதல விழுந்தா விட்டு கண்ணை திறந்து பாக்குறான், எதிரில யார் நிக்கிறா அப்படின்னு. இந்த லோகத்தையே வசீகாரம் பண்ணக்கூடிய அழகோட பெருமாள் இந்த பக்கம் ஸ்ரீதேவி அந்த பக்கம் பூமி தேவியோட கருட வாகனத்திலே அமர்ந்து கொண்டு சர்வ அலங்கார சர்வ ஆபரண பூஷிதனாக எல்லா நகைகளையும் திருவாபரணங்களையும் சாத்திண்டு விசேஷமான சாத்துப்படி எல்லாம் கூட பண்ணிண்டு
வாசன திரவியங்கள்லாம் பூசிண்டு 2 பிராட்டிமாரோட கூட சேர்ந்து கருட வாகனனா சேவை சாதிக்கிறான் அவனுக்கு. அப்ப இந்த சுப்பிரமணியன் பெருமாளுடைய அழகை வர்ணித்து பெருமாளை சேவிக்கிற விதமா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினான். அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு பெருமாள் சந்தோஷப்பட்டான். உனக்கு என்ன வேணும் கேளு, பிரம்மத்தி தோஷம் போயிடுத்து, அது இல்லாம வேற என்ன வேணும் கேளு அப்படின்ன போது, பிரபு உன்னுடைய சேவை கிடைச்சதே நேர்ல, எனக்கு அதுவே பெரிய பாக்கியம் இல்லையா, அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? பொதுவா தேவர்கள்லாம் யாரை நோக்கி தபஸ் பண்ணாலும் அவளுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆனோன்னு பண்ணுவா. அந்த மாதிரி இவனுக்கு பிரம்மத்தி தோஷம் போனோன்னு விட்டு பிரார்த்திச்சான், போயிடுத்து. இன்னும் வர வேணும் கேளுன்னா அவன் நினைச்சிருந்தா இந்திரனாகணும் பிரம்மாவானும் எதை வேணாலும் கேட்டிருக்கலாம். எனக்கு அந்த ப்ரமோஷன் வேணும், இந்த பதவி வேணும், இது வேணும், அது வேணும், இந்த லோகத்துக்கு நான் அதிபதியானு எதை வேணாலும் கேட்டிருக்கலாம். ஆனா என்ன கேட்டான்? பிரபு சுவாமி, தேவரீருடைய பாத சேவையை தவிர வேற எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? உம்முடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணிட்டு உம்மை சேவிச்சுட்டு இருக்கிறதுக்காக தானே தேவர்கள், மனுஷர்கள், நித்தியசூரிகள் எல்லாம் இந்த மலையில காத்து கிடக்குறா. அப்பேற்பட்ட இந்த மலையினுடைய மகிமையை நான் என்னன்னு சொல்லுவேன். இந்த மலையில நான் காலை வச்ச உடனே என் உடம்புல இருந்த பிரம்மத்தியானது என்னை விட்டு போயிடுறேன், விட்டுடு மேல இந்த மலையில போகாத, கீழே இறங்கி வா, உன்னை விட்டு போயிடுறேன்னு கதறது என்ன பார்த்து. அப்படி காலை வச்சாலே பிரம்மத்தி தோஷமானது தன்னை விட்டு விலகிறேன்னு துடிக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த மகிமையை நான் உணர்ந்தேன். இருந்தாலும் கூட அதன் பேச்சு கேட்டுட்டு நான் இறங்கி போனானா திரும்ப இந்த மலையை விட்டு போனாவிட்டு எங்க மேல தொத்திக்க போறதோன்னுட்டு ஒரேடியா அதை ஒழிச்சுடணும்னு இங்க வந்தேன். அது ஒழிஞ்சு போயிடுத்து. அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அதுக்கு மேல போனஸா உன்னுடைய சேவையும் பிராட்டிமாரோட சேர்ந்து கிடைச்சுடுத்து எனக்கு. இந்த உன்னுடைய சேவை எனக்கு என்னைக்கும் கிடைக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டான். இதுல இருந்து என்ன தெரியறது? இதை கேட்கணும், அதை கேட்கணும், அது வேணும், இது வேணும்னு எத்தனை பலன்களை, எத்தனை ஆசைகளை மனசுல வச்சுட்டு பெருமாளிடத்துல வாங்கிக்கணும்னு ஒருத்தன் பிரார்த்திக்கிறதுக்காக மலைக்கு போனாலும் கூட இந்த மலையினுடைய சம்பந்தத்தினாலே மலையில அவன் கால் பட்ட உடனே சுவாமி புஷ்கரணி முதலான புண்ணிய தீர்த்தங்களிலே அவன் ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தத்தினுடைய சம்பந்தம் இவனுக்கு பட்ட உடனே, கிடைச்ச உடனே இவனுடைய புத்தியானது மகான்களைப் போல, ஆழ்வார் ஆச்சாரியர்களைப் போல எம்பெருமானே வேணும், வேற எதுவும் அவனை விட பெருசு கிடையாது, அவனே போரும் அப்படின்ற அந்த உத்தமமான ஒரு மனோநிலையை தந்து விடுகிறது. இது முதல் முறை போறச்சே வந்துடும்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்முடைய பாவங்கள் அவ்வளவு உண்டு. போக 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 பாவங்கள் எல்லாம் கழிந்து பெருமாளிடத்திலே ஆசையானது பெருமாளை தவிர வசந்த புருஷார்த்தம் ஒரு பலன் ஒண்ணும் இல்ல, பெருமாளே போரும் அப்படின்ற உத்தமமான ஒரு நிலை. ஞானி து ஆத்மைவ மேமதம். என்னிடத்திலே கூட எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டுமே வேண்டும் என்று கேட்கிற ஞானி இருக்கிறானே, என்னுடைய பக்தன், அவன் எனக்கு ஆத்மா, உயிர் போன்றவன், பிராணத்தை போன்றவன், பிராண சமானமானவன் பெருமாள் கீதையில சாதித்த போல உசந்த ஞானியாக மாறிவிடுறா அப்படின்றது சுப்பிரமணியனுடைய இந்த வாக்காலே நமக்கு உணர்த்தப்படுகிறது. உன்னுடைய பாத சேவையே போரும். பெருமாள் சாதிக்கிறார், கவலைப்படாத, நீ ஆசைப்பட்டபடி இந்த சுவாமி புஷ்கரையினுடைய கரையிலே இருப்பதான இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே தினம் தீர்த்தமாடிண்டு இந்த திருமலையிலே இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் கூட என்னை அனுபவித்துக் கொண்டு என்னை சேவித்துக் கொண்டு நீ இருக்கலாம் அப்படின்னு பெருமாள் அவனுக்கு வரம் கொடுத்தார். அந்த வரத்தின்படி இவன் சுவாமி புஷ்கரணி கரையிலே இருப்பவனான திருவேங்கடமுடையானை குமாரதாரிகா தீர்த்த கரையிலே தியானம் பண்ணி கொண்டு அனுபவிச்சுருக்கான். நமக்கெல்லாம் பெருமாள் சுவாமி புஷ்கரணியனுடைய கரையில சேவை சாதிச்சா, இந்த சுப்பிரமணியனுக்கு அன்னைக்கு போல இன்னைக்கும் குமாரதாரிகா கரையில சேவை கொடுத்துட்டு இருக்கான் பெருமாள். இதோட பெருமாள் அவனுக்கு இன்னொரு பலனும் கொடுக்கிறார். உனக்கு பிரம்மாதி தோஷத்தை நீக்கி நீ கேட்டதை பண்ணி வச்சது மட்டும் இல்ல, எவன் ஒருவன் நான் இந்த தீர்த்தத்திலே அவதாரம் பண்ணின மாசி மக நட்சத்திரம் பௌர்ணமி அன்று மத்தியான சமயத்திலே இதுல தீர்த்தமாடுறானோ அவனுக்கு எல்லா பாவங்களும் போய் அவனுக்கும் கூட அவன் ஆசைப்படக்கூடிய எல்லா பலன்களும் கிடைக்கும், என்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவனுக்கு இருக்கும். அவன் தீர்த்தமாடுறச்ச ஒரு மந்திரத்தை சொல்லி தீர்த்தமாடணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றான் பெருமாள். கும்பமாசே பௌர்ணமாஸ்யாம் பிராதுர்பாவதினே ஹரேஹ குமாரதாரிகா ஸ்நானம் குலகோட்டிம் சமுத்தரேத். கும்பமாசம் அப்படின்றது மாசி மாசத்தை குறிக்கும். பௌர்ணமாஸ்யாம் பௌர்ணமி திதியில் எம்பெருமான் அவதாரம் பண்ணினதான இந்த குமாரதாரிகா தீர்த்தத்திலே ஒருவன் ஸ்நானம் பண்ணினால் குலகோட்டிம் சமுத்தரேத், அவனுடைய குலம்
எத்தனை தலைமுறைன்னா எத்தனை கோடி தலைமுறை அவன் குலத்திலே தோன்றினார்களோ அத்தனை கோடி தலைமுறைகளும் கூட சமுத்தரேத்து, அதாவது உசந்து போவா. அவ அகதல பாலாதத்துல இருக்கக்கூடியதான பாபங்களை பண்ணியிருந்தாலும் கூட இந்த தீர்த்த மகிமையினாலே அப்படியே மேல வருவா. அப்படின்னா உத்தமமான மேல் லோகங்களுக்கு, புண்ணிய லோகங்களுக்கு போவா. ஒருத்தன் பாவம் பண்ணினா பாதாளம், நரகம் முதலான கீழே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகங்களை நோக்கி போறான், அதனால கீழே போயிடுறான் அவன். புண்ணியம் பண்ணினானா சொர்க்கம் முதலான மேல இருக்கக்கூடிய லோகங்கள். பக்தியோ பிரபத்தியோ பண்ணினா எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியதான பரம ஆகாசம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறான். அப்போ பாவம் பண்ணினா கீழே போறது, புண்ணியம் பண்ணினா மேல போறதுன்றது இங்க சொல்ல வந்த விஷயம். உத்தரேத் அப்படின்னா மேல அனுப்புறேன், அவனை அப்படி ஒசத்திடுறேன், அவனை தூக்கி நிறுத்துறான் அவனை அப்படின்றார். அவனை மட்டும் இல்ல, அவனுடைய குல கோட்டி, அவனுடைய குலத்திலே இருக்கக்கூடிய கோடி தலைமுறைகளையும் என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்ததுகான்னு ஆழ்வார் இதைத்தான் காட்டி கொடுத்தார் பெரியாழ்வார். என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாலே, உன் திருவடியை பிடித்து சரணாகதி பண்ணி நான் உன்னுடைய அடியவன், என்னை காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதுன்னுட்டு என்னைக்கு உன்னிடத்துல வரநியாசம் பண்ணினேனோ, என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்ல உன்னுடையதுன்னு என்னைக்கு நான் உன்னுடைய அடிமைன்னு நான் உனக்கு வாக்கப்பட்டேனோ அன்னைக்கே நான் மட்டும் இல்ல, அடியோங்கள் அடிக்குடில் எங்க குலத்திலே நான், என்னுடைய பெற்றோர், அவளுடைய பெற்றோர், அவளுடைய பெற்றோர் அப்படின்னு முதல்ல எங்க குலத்துல யார் பிறந்தாலோ அவ வரைக்கும் எங்களுடைய அடிக்குலம் ஒரே அடியா எங்க குலத்துல இருக்கிற அத்தனை பேரும் நல்ல கதிக்கு போயிட்டா அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதனால ஒரு குலத்திலே ஒருவன் பிரபன்னனானாலும் கூட அந்த குலத்திலே தோன்றிய அத்தனை பித்ருக்களும் கிடைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதன் மாதிரி முக்தி பிரத தீர்த்தம்னு சொல்லபடியினாலே அன்னைக்கு திருவேங்கடமுடையானே இதனுடைய கரையிலே அவதாரம் பண்ணினபடியினாலே இந்த ஸ்லோகத்தை சொல்லி எவன் ஒருவன் அதில் தீர்த்தமாடுறானோ அவனுடைய குலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கோடி தலைமுறைகளும் உயர்ந்து போகின்றன, உத்தமமான மேல் லோகங்களுக்கு போகின்றனன்னு பெருமாள் வரம் கொடுத்திருக்கார். அது மட்டுமல்லாமல் அன்னைக்கு அந்த தீர்த்தத்திலே நான் தீர்த்த ரூபத்திலே வசிக்கிறேன்னு பெருமாள் சொன்னார் அவனிடத்துல. அப்போ அந்த தீர்த்தத்துல போய் அன்னைக்கு தீர்த்தமாடினா பெருமாள் அப்படி சேர்த்து கட்டிண்டா என்ன பாக்கியம், நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த ஆனந்தமும் ஏற்படும். பெருமாள் அதுல தீர்த்த ரூபியா அன்னைக்கு வசிக்கிறதுனாலதான் அது சுவாமி புஷ்கரணியை காட்டிலும் மகிமை உடையதா அன்னைக்கு ஒரு நாள் திகழறதுன்றது சூக்ஷ்மம் அதுல. அதனால அதுல தீர்த்தமாடினா எல்லோருக்கும் எல்லாம் நல்லதும் கிடைக்கிறது, அந்த குலமே மேல் லோகங்களுக்கு போறது, மோட்சம் கிடைக்கிறது. அந்த விசேஷ தினத்திலே அதுல தீர்த்தமாடினா அதனுடைய கரையிலே கொஞ்சமான தான தர்மங்கள்லாம் பண்ணினா அத்தனை பலன் அது அந்த குலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கக்கூடிய பலனை தரும் அது. அதனால ஏற்கனவே ஒரு வயசான கிழவன குமரனா மாத்தினதுனாலையும் உலகிலே குமர கடவுள் என்றும் குமாரசுவாமி என்னும் கொண்டாடப்படக்கூடிய உனக்கு பிரம்மதி தோஷத்தை நீக்கி உனக்கு சிறந்த வரத்தை கொடுத்தபடினாலும் உங்க ரெண்டு பேரோட பேரை முன்னிட்டு இதுக்கு குமாரதாரா அப்படின்னு பேரு வழங்கட்டும்னு பெருமாள் அதுக்கான நாமகரணம் பண்ணி வைத்து பெயர் சூட்டி மறைஞ்சு விட்டார், அந்தர்தானம் ஆயிட்டார். அப்படி பெருமாளுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு சுப்பிரமணியனானவன் குமார ஆகல்ப சேவியாய, குமாரன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் கூட இந்த குமாரதாரிகா தீர்த்த கரையிலே இருந்து கொண்டு திருவேங்கடமுடையானை சேவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல வந்த நாமாவளி. இங்கே அவனுக்கு எல்லா விதமான அவனுடைய இஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி வைத்தவன் திருவேங்கடமுடையான் என்கிறபடியினாலே அந்த திருவேங்கடமுடையானுக்கு நமஹா அப்படின்னு சொல்லி கொண்டாடித்து. அதுதான் இந்த நமாவளியினுடைய அர்த்தம். குமாரதாரிகா வாசஸ்கந்த அபீஷ்ட பிரதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய். மந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய். இனியான் உன்னை என்றும் விடேனே.